welcome Mr. Aswin today with us. And also, I invite our HODs and faculty colleagues and parents and dear students who are all interested today to know about what is the future. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா many options are available. Many people are thinking ஒரு ஆர்ட்ஸ் போகலாமா, அக்ரி போகலாமா, இன்ஜினியரிங் போகலாமா, மெடிக்கல் போகலாமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த செஷன் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பொறியியல் துறையில என்ன எதிர்காலம் நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பேசுறதுக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மிஸ்டர் அஸ்வினை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ about college, I will give a very brief presentation about what we are doing. So college was started in 1998 and we are affiliated to Anna University, but we are an autonomous college since year 2011. And one more thing என்னன்னா இதுல வந்து அக்ரிடேஷன், அதாவது ஒரு கல்லூரியுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து NAC, இன்னொன்று வந்து NBA. இது ரெண்டுமே வந்து இந்தியாவுடைய அப்ரூவ்டு ஏஜென்சி. NAC வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் லெவல் அக்ரிடேஷன். நாங்க வந்து கன்சிக்யூட்டிவா 2 times வந்து ஹையஸ்ட் கிரேட் வாங்கியிருக்கோம். பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2013 இருந்து 18, அப்புறம் 2018 to 23. ஸோ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து we have more freedom to work with industries. அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வர முடியும். எங்க ஃபேக்கல்டி வந்து அதை ட்ரெயின் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போது மாணவர்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து போய் சேரும். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், ஈவன் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற போது able to provide many good opportunity. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படிங்கிறது வந்து we have got for all departments. இருக்கக்கூடிய எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து we have got accreditation. அந்த அக்ரிடேஷன் அப்படிங்கிறது 2007ல இருந்தே we are getting. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன்ல வந்து we have got award from CII, AICT survey, and also innovation. We encourage students to take part lot of innovative projects, and also we guide them to take up industry projects and solutions for industry problems. We have long relationship with various diversified industries across India. So we are with software industries and circuit industries and also core industries, mechanical manufacturing. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேண்ட் பின்னு சொல்லுவாங்க. அது வந்து 26ல இருந்து 50க்குள்ள இருக்கிறோம். டாப் 50ல we are one among the college. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் they want to start some ஒரு இன்குபேஷன் சென்டர் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபண்டிங் வாங்கி கொடுக்கறதுக்காக we are with MSME. ஸோ அந்த மூலமா வந்து நிறைய இன்குபேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். காலேஜ் வந்து மினிஸ்ட்ரி மூலமாகவும் காலேஜஸ் அதெல்லாம் ஃபண்டு பண்ணி ஜாயிண்டா பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அதை நாங்கள் அட்டாச் பண்ணி கொண்டு போயிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா we are offering மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், electronics and communication, electrical and electronics, electronics and instrumentation, computer science and engineering, information technology. இதுல புதுசா இந்த வருஷத்துல இருந்து we have started AI and DS. Next. Karthi, next slide. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க we have a long term relationship, and also we are keep on interacting with industries to invite and for recruitment and internship opportunities. So here we have list of industries on all departments. We can say TVS இருக்கு, we are working with L&T, we are working with Rane, we are working with Tata Consultancy, and so on. So next slide.
ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு, விவிடிஎன், இன்டெல், சாலிடான், இந்த மாதிரி companies வந்து we are working with them for various activities, not only for placement, we are working with projects, and also we are working for internship opportunity and curriculum development. A lot of our alumni are working, so invite them for giving a guest lecture. So we have a consistent relationship with that. Similarly for IT companies, as you all know, இப்போ எல்லா காலேஜிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி டிமாண்டுங்கிறது ஒன்று இருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடாக எல்லாமே கொண்டு போகிறோம், நாட் ஓன்லி ஐடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோர்சஸ் லிஸ்ட்ல வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் மாதிரியே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இஎன்ஐ இருக்கிற மாதிரி சிஎஸ்சி, ஐஐடி, ஏஐடிஎஸ்க்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து லீடிங் கம்பெனிஸ். இன்ஃபோசிஸ் இருக்கு, ஹெச்பி, டாடா கன்சல்டன்சி, ஜோகோ, அமேசான்ல இருந்து எல்என்டி இன்ஃபோடெக்ஸ், இது மாதிரி நிறைய காக்னிசன். ஸோ மெனி கம்பெனிஸ் ஆர் கம்மிங் இன் தட். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறுமனே இந்த கரிக்குலம் மட்டும் நடத்தாம கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணி அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், ப்ராஜெக்ட் கைடன்ஸ், some one credit courses to offer latest curriculum, research and consultancy activities for both faculty and students. And also we have testing facilities, and we have faculty development programs organized through this Center of Excellence. And some of the short-term training courses also we are offering to students, both internal and external. And we also offer a lot of online courses nowadays. I think we will see some of the pictures of Centers of Excellence. So these are the companies where we have collaborated. So we have collaborated with Bosch, collaborated with Siemens and Fanuc and Genetics, Eki, Mitsubishi. So these are the list of companies where we have collaborated to establish the centers in the campus. Next slide. Okay. So the e-learning இப்போ வந்து ரொம்ப predominant from school level to all type of colleges and polytechnics பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் முன்னாடியே இந்த இ-லேர்னிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து we have started in the campus. 2017ல இருந்து we have started giving tablets, 8-inch tablets to all students within the classroom and outside classroom. So students are permitted to use the tablets for learning the resource materials from the faculty. இப்போ faculty ஒரு கிளாஸுக்கு போறாரு அப்படின்னா 1 hour அவர் நடத்திட்டு இருக்கிறது வந்து அவருக்கும் ஒரு போரிங்கா இருக்கும். ஏன்னா பசங்க இன்ட்ராக்ஷன் இல்லாம வந்து ஒன் வே நடத்திட்டு போறதை விட ஒரு இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டேப்லெட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கேம்பஸ்ல கொண்டு வந்தோம். ஆல் த கிளாஸ் ரூம்ஸ் ஆர் எக்யூப்டு வித் ப்ரொஜெக்டர்ஸ், வைஃபை and tablets and digital boards. So we use these things to get to know what is the interaction between the faculty and the students when the classes is happening. So they take some break, 10 minutes, and then they ask some questions. Students interact with them. இது என்ன அட்வான்டேஜ்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு கேள்வி கேட்கறதுக்கு யோசிப்பாங்க. So they can interact via tablet. And even after the class hours, they can post some questions in the group discussions in the portal. So we have an online e-learning portal in the campus. Next slide. So this is just a glimpse of the campus. Next slide. Okay, next. Okay, so these are just the facilities what we have in the campus for all of you to see the things. Okay. So before concluding, what is the initiative recently we have taken on the 24th year of this college? Because the college belongs to 63-year-old educational trust, Nachimuthu Industrial Association. So this NIA is a trust which belongs to Shakti Group. We have Polytechnic, Engineering College and Schools. This is 24th year of Dr. Malingam College of Engineering and Technology. In the name of IIA, there is a tuition fee waiver
program is sanctioned by the management to help merit cum means students who are having good cutoff, and a committee will scrutinize the applications, and then we started giving people who are having very good cutoff and also financially background, poor background. So this is especially to encourage some of the courses. We want the students to have diversified branches from IT stream. So we encourage students on electrical and E&I, automobile, mechanical, civil. So these branches are we are focusing now to encourage them to get this tuition fee waiver from this year to support their education in and around this region. So I'm happy to welcome you all, and also I'm once again happy to welcome Mr. Ashwin today. So over to Saktivel to give an introduction about our Ashwin, and then we will start interacting. Thank you, sir. Good evening, all. Indeed, it is a great pleasure to introduce our resource person for the day, Sri Ashwin Ramasamy, founder and CEO of the Entrance Gate Career Guidance Organization. Live your dream. A simple yet powerful word is the caption of Career Guidance Organization run by our resource person. He is an engineer by profession, career guidance expert, and motivational expert by passion. Yes, Sri Ashwin is a civil engineer by profession and gold medalist from the NIT Warangal. He turned out to be an educationalist and motivational speaker. Within a couple of years, he has given 1,000 plus programs in prestigious schools and college across the state and stands as one of the emerging career guidance analysts in South India. Till date, he has counseled more than 1 lakh plus students face to face. His key domains includes career guidance and services, personal counseling, seminar for schools and housing societies, detailed analyst of prominent colleges, key strategies to crack board and all entrance exams. A bucket of questions and confusions about career in plus 2 students and their parents are answered with detailed data and analysis is his winning mantra. My sincere appeal to all the students and parents who are attending today's program are asked to make use of this opportunity and benefit out of it. Now I request our resource person, Sri R. Ashwin, to address and interact with future engineers. Ashwin, over to you. Good evening, my dear students. I feel very happy in this wonderful evening, the too on Sunday, a nice weekend, and the climate also very high in humidity. So I feel very happy to interact with you all this wonderful 12th recent passed out students about engineering education. I thank the management of Dr. Mahalingam College of Engineering and Technology, Principal Sir, Shaktivel Sir, for providing me and asking me to come over to MCET through online to address the students who are looking for a wonderful career guidance in this wonderful evening. So thank you very much, and I would like to continue my session now. So நிறைய students வந்து பாத்தீங்கன்னா பெரிய குழப்பங்கள் இருப்பீங்க. இந்த என்ஜினியரிங் படிப்பு அப்படிங்கிறதுக்கு மெயினா என்ன தேவை அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்ல உங்களுக்கு இருக்கணும். நிறைய மாணவர்கள் ஒரு கேள்வி எங்களிடம் கேட்கிறார்கள், சார் ஏஐசிடி வந்து குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து மேண்டேட்டரி இல்ல, மேத்தமேட்டிக்ஸ் வந்து மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்றாங்களே, நாங்க ஜாயின் பண்ண முடியுமான்னு கேள்விகள் கேட்கிறாங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். அதாவது சில டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ல பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம பயாலஜி படித்தாலும் நீங்க பயோடெக்னாலஜி படிக்கலாம் என்று சில டீம்டு டு பி யூனிவர்சிட்டி சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு என்ஜினியரிங் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் ஆர் மேண்டேட்டரி சப்ஜெக்ட்ஸ். சார் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக வேற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாமா? நோ, யூ கேனாட். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அதையெல்லாம் பார்த்து நீங்கள் குழம்பாதீர்கள். அதனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் இன்டு என்ஜினியரிங் டிகிரி.
ஃபார் யுவர் ஹையர் எஜுகேஷன், ரைட்? ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹவு த ட்ரெண்ட் இஸ் தேர். சார் இன்ஜினியரிங் படிச்சா வேலை இருக்க மாட்டேங்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்பதுண்டு. என்ஜினியரிங் கல்லூரிகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தால் மொத்தமே ஒரு 10-15 கல்லூரிகள் தான் இருந்தது. ஒரு 10 ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்னால் போகும் பொழுது ஒரு 150 கல்லூரிகள் இருந்தன. இந்த 2005 மேல், மேபி 2008 மேல் கூட சொல்லலாம், நிறைய கல்லூரிகள் நிறைய வந்து விட்டன. இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 523 கல்லூரிகள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் கீழே கல்லூரிகள் இருந்தது, அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது 461 கல்லூரிகள் இருப்பதாக லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம சொல்றோம். அதாவது 2020 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு 461 காலேஜஸ் ஆர் தேர். இந்த 461 காலேஜஸ்ல நிறைய கல்லூரிகள்ல not even a single students had taken the seat through counseling. மூலமாக சில கல்லூரிகள்ல வந்து சீட்ஸ் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 16 கல்லூரிகள்ல சீட்ஸ் எடுக்கவே இல்லை யாருமே. 50% மேல கவுன்சிலிங் மூலமாக சீட் ஃபில் பண்ண கல்லூரிகள் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக சொற்பமான கல்லூரிகள் தான். இன்னொரு 2 அல்லது 3 வருடம் அல்லது மீறினால் 4 வருடங்களில் இந்த 461 என்பது 300 குறையும். இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 300 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருக்கும். அந்த 300 இன்ஜினியரிங் காலேஜஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மாணவர்களுக்கு நல்லது செய்யாமல் வேற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நல்ல ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இல்லாம ஒரு கல்லூரியை ரன் பண்றாங்கன்னா அவர்களும் சேர்ந்து இந்த 300 வந்து இன்னொரு 100 கலந்து போய் 200 கல்லூரி, அதாவது 2005-6 வாக்குல எத்தனை கல்லூரிகள் இருந்ததோ அதே சினேரியோ 2025 இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. ஏனென்றால் ஒரு என்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றதுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுக்கிறீங்க சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்கணும், 250 ஏக்கர்ல வந்து காலேஜ் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை எம்பவர் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எப்படி இருக்கின்றன. இப்ப கூட பிரின்சிபல் சார் சொல்றப்ப பாத்திருப்பீங்க, எங்க காலேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரி நுட்பத்துடன் நாங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்க டீச் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கல்லூரிகளுக்குள்ள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாணவர்களுக்கு பிராக்டிக்கலா டீச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க பார்க்கணுமே தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்கக்கூடிய காலேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து அதாவது ஒரு 20-25% கூட மாணவர்கள் படிக்காத நிறைய கல்லூரிகள் பெரிய பெரிய பில்டிங்கையும் பெரிய பெரிய ஒரு தளங்களையும் வைத்துள்ளன. ஆனால் அட்மிஷன்ஸும் இல்ல. அட்மிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படி தெரியுமா? ஜெனரலா நாங்க என்ன ஒரே லைன்ல நாங்க சொல்றது அப்படின்னா ரிசல்ட் பிளஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அட்மிஷன். இதுதான் ரிசல்ட் பிளஸ் அட்மிஷன் இஸ் ஈக்குவல் டு பிளேஸ்மெண்ட். ரிசல்ட் பிளஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு அட்மிஷன். ஒரு கல்லூரியில வந்து அட்மிஷன்ஸ் நல்லா ஆகுது அப்படின்னா அந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட்டும் ரிசல்ட்டும் நன்றாக இருக்கும் என்று மாணவர்கள் நம்பி அந்த கல்லூரிக்கு செல்வதுண்டு. அப்போ என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னா, ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு பேரு என்னன்னா பொறியியல் கல்வியின் எதிர்காலம், பொறியியல் படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் இந்த கொஸ்டினை வச்சிருக்கிறாங்க. பொறியியல் படிச்சா வேலை கிடைக்குமா அப்படின்னா நோ, பொறியியலை படித்தால் வேலை கிடைக்காது. பொறியியலை நல்ல கல்லூரியில் படித்தால் வேலை கிடைக்கும். சார் நானும் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிற அனைவருக்கும் வேலை கிடைக்குதானா? இல்ல. அப்போ இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதவா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ பொறியியல் படிப்பை நல்ல கல்லூரியில் சென்று படித்தால் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். நம்ம மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, நம் மாணவர்கள் கீழே போவதற்கான வாய்ப்பா நாங்க நிறைய பேர்த்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கோம்.
அதுல நாங்க என்ன ஃபீல் பண்றோம்னா, மாணவன் ஒரு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜஸ்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவன் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நாம 4 வருடம் படித்து முடித்து விட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், நாம் ஒரு சுய தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளே நுழைய வேண்டும். அப்பொழுதுதான் நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன்னா ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நல்ல நல்ல விஷயங்களை கத்துப்பீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணி வைப்பீங்க. யாரு நல்ல புத்திசாலியா இருக்கிறா, யாரோடு சேர்ந்தால் நாம் 3 சேர்ந்தோ 4 சேர்ந்தோ நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு ஆண்டர்பிரனரா நாம வளர முடியுங்கிற எண்ணம் வரும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிறைய என்ஜினியரிங் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எங்கிட்ட நிறைய பேரண்ட் கேட்பாங்க, சார் இந்த காலேஜ்ல போய் படிச்சா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறதை மறந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாக்குறீங்க. நாலேஜ் இருந்ததுன்னா பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒவ்வொரு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களும் திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, உள்ளே நுழையும் பொழுது 4 வருடம் படித்து வெளியே வரும் பொழுது நாம் எவ்வாறு ஒரு பெரிய கல்லூரியை தாண்டி நாம் வெளியே நல்ல கல்லூரியில் படித்து வெளியே வரும் பொழுது நாம் எவ்வாறு ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுன்னு நாம யோசிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நிறைய மாணவர்கள் என்ன ஒரு இடத்துல கீழே போயிடுறாங்க அப்படின்னா, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் கீழே போயிடுறாங்க. இதற்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, உங்களுக்கே தெரியும். அதாவது நல்லா பாடம் நடத்தி நல்ல ஃபேக்கல்டி மெம்பர்ஸை கொண்டு நல்ல சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்து ஒரு 360 டிகிரியில் அப்ரோச் பண்ணக்கூடிய கல்லூரிகள் வெளியே ஒரு விஷயத்தை சொல்வதில்லை. ஆனால் சில கல்லூரிகள் அந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட்ஸே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் வீடுகளுக்கே நீங்கள் கல்லூரி நல்ல கல்லூரி பாருங்க, நாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காண்பித்து மாணவர்கள், ஏன்னா இதுல மெயினா நம்ம ஓப்பனா என்ன சொல்லலாம்னா, இந்த விஷயங்களில் அதாவது ஒரு கல்லூரியை சூஸ் பண்ற விஷயங்களில் அதிகம் ஏமாறுபவர்கள் யார் என்றால் விவசாய குடும்பத்தினர். விவசாய குடும்பத்தினர் தான் அதிகமாக ஏமாறுகிறார்கள். அப்பாவும் கொஞ்சம் படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அம்மாவிற்கும் படிப்பறிவு கொஞ்சம் அவ்வளவாக இருக்காது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எந்த கல்லூரி எங்கள் கல்லூரி நல்ல கல்லூரி, வாங்க நாங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம், 4 வருஷம் படிச்சு முடிக்கிறப்போ உங்களுக்கான வழியே ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லி எந்த கல்லூரிகள் எல்லாம் உங்களை நேர்ல பார்த்து அந்த அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்களோ, அதுவும் விவசாய குடும்பத்தில் இருப்பவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக ஏமாறுகிறார்கள். அதாவது இந்த இடத்துல ஏன்னா 12th வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் படிக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் படிச்சுட்டு போகலாம். 12th வரைக்கும் நீங்க ஒரு 60% மார்க் வச்சிருந்தா நீங்க இன்ஜினியரிங் குள்ள நுழையலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா 10th 60, 12th 60 அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஏன்னா எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் நீங்க 10th 12th 60% மார்க் வச்சிருக்கீங்களான்னு அவங்க பார்ப்பாங்க. எக்ஸப்ட் சில ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனினா உங்களுடைய திறமையை பார்ப்பார்கள், மார்க் பார்க்க மாட்டாங்க. ஆனால் மார்க் நல்லா எடுக்காத மாணவர்கள் 100ல ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ல திறமையை வளர்த்திக்கிட்டு இனிமேல்னாச்சும் நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ஜினியரிங் எஜுகேஷனை நல்லா படித்து நல்ல கம்பெனிஸ்க்கு போறாங்க. மற்ற மாணவர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 60% அண்ட் அபவ் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் உங்களை பிளேஸ்மெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. அப்போ 60% மார்க் அப்படிங்கிறது மிக மிக மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால நல்ல கல்லூரி அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறியியல் படிப்பில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நல்ல கல்லூரியை போய் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் விஷயமாக இந்த அருமையான கூட்டத்துக்கு நான் சொல்கிறேன். அதான் 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன், நல்ல கல்லூரியில் மட்டும் போய் பொறியியலை படிக்க சொல்லியிருக்கிறேன். 2வது என்னன்னா, யார் கூப்பிட்டு எங்கள் கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து 4 பேர்கிட்ட விசாரிங்க. அந்த காலேஜுக்கே நேர்ல போய் விசிட் பண்ணுங்க. எந்த கல்லூரி வந்தாலும் அந்த கல்லூரியை பற்றி தானே தவறாக சொல்ல மாட்டார்கள். அதனால அந்த கல்லூரியை நேர்ல பார்த்து விசிட் பண்ணுங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களிடம் கேளுங்கள், இந்த கல்லூரி நல்லா இருக்குமா? எப்படி கேட்கக்கூடாது தெரியுமா, இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சார், மொபைல் யூஸ் பண்ண விடுவாங்களா? இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது.
மாணவனுக்கு படிப்பாங்களா, நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, நல்ல ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் இருக்குமா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பவர் பண்ணி கொடுப்பாங்களா, டிசிப்ளினை கொஞ்சமாச்சும் பார்ப்பாங்களா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த காலேஜுக்கு போனா ஜாலியா இருக்கலாமா, அந்த காலேஜுக்கு போனா கிளாஸ்க்குள்ளேயே மொபைல் யூஸ் பண்ணலாமா, அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி கேள்வியை தான் மாணவர்கள் கேட்கிறார்களே தவிர உள்ளே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன, நாம் படித்து முடிக்கும் பொழுது அதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுக்கு நாலேஜ் வளருமாங்கிற விஷயத்தை கேட்பதில்லை. இதுல அந்தோ பரிதாபம் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் யார் என்றால், மறுபடியும் சொல்கிறேன், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரிதும் ஏமாறுகிறார்கள். அதனால எந்த கல்லூரி வந்து பேசினாலும் உடனே அந்த கல்லூரியை பற்றி நம்பாமல் அந்த கல்லூரியை நேர்ல போய் விசிட் பண்ணுங்க. அவர்களிடம் கேள்வி கேளுங்கள். என்னை நாங்க உங்க காலேஜுக்கு வந்தா எங்களை நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா? எங்க அம்மா ஒரு விவசாயம் குடும்பத்தில் சார்ந்த என் அம்மாவும் அப்பாவும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் தோட்டத்திற்கு சென்றால் நைட் இரவும் பகலுமாக உழைத்து நைட்டு 11 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வர்றாங்க, அல்லது நைட்டு 7 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் கை காலெல்லாம் உடைஞ்சு போய் வர்றாங்க. அவர்களே நான் 4 வருடம் கழித்து உங்கள் கல்லூரியில் படித்தால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? நான் படிப்பதற்கு ரெடி, ஆனால் நான் படிப்பதற்கு ஏற்ற கம்பெனிஸ, நான் படிப்பதற்கு ஏற்ற அந்த ஒரு உறுதுணையை உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்க போய் அந்த கல்லூரியிடம் கேட்டு ஜாயின் பண்ணுங்க. பணம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. சார் எங்க வீட்டுல பணம் நிறைய இருக்கு சார் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். பணம் இருப்பவர்கள் எல்லாம் படிக்கிறார்களா என்றால் கிடையாது. படிப்பதற்கு பணம் முக்கியம் அல்ல. பிரின்சிபல் சார் சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து அதாவது வறுமையாக இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம் அப்படின்னு. நன்றாக படித்தீர்கள் என்றால் பணம் ஒரு பொருட்டே அல்ல. பணம் இருப்பவர்கள் எல்லாம் படிக்கிறார்களா? இல்லை. படிப்பதற்கு பணம் முக்கியம் இல்லை, படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியம். தட் இஸ் வாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணி, யார் வந்து உங்கள் கல்லூரியை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு நம்பாமல், எங்க காலேஜில் அது இருக்கு, எங்க காலேஜில் இது இருக்குன்னு எதையோ ரெண்டு சொல்லி விடுவார்கள். சோ 2வது விஷயமாக அந்த கல்லூரிக்கு நேர்ல போய் விசிட் பண்ணி நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 3வது விஷயம், பெரிய விஷயம் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுற விஷயம் என்னன்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடின்னு போனா, யார் வந்து இடையில ஒரு கார் வந்து நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டுற கார் நின்னு போச்சுன்னா, நீங்க ஒரு நடு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஓடுற கார் நின்னு போச்சு, போன் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு என் கார் நின்னு போச்சு, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ப்ரோக்ராம் பண்ணி காரை மூவ் பண்ணுங்கன்னா ஓடுமா? ஓடாது. இட் won't go, it won't move. உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை. நீங்க கால் பண்ணி அப்ப கூப்பிடுவீங்க பாருங்க அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரை, அவர் வந்து நடு காட்டுக்குள்ள வந்து உங்களுடைய காரை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அது ஓட ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வருமே பாருங்க அந்த ஒரு பெரிய சந்தோஷம். சே, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே அவரை வந்து ஒரு தெய்வம் மாதிரி நீங்க பாப்பீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் மட்டும் தேவை அல்ல, உங்கள் வாழ்க்கையை மூவ் பண்றதுக்கு அனைவரும் தேவை. அதாவது மக்களோடு மக்களாக இணைந்திருப்பவர்கள் கோர் டிபார்ட்மெண்ட் காரர்கள் தான். சிவில் இன்ஜினியரிங், EEE, மெக்கானிக்கல், இவர்கள் தேவை. சார் இப்ப நாங்க அதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்குமானா அதை தான் மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து வேலை வாய்ப்பு என்பது நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது தானே தவிர ஒரு கம்பெனிக்கார வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களாங்கிறது வந்து நீங்க போட்டுக்கிட்ட கேள்விக்குறிதான் அது. ரைட்டா? அதனால எந்த டிபார்ட்மெண்ட், தயவு செய்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடின்னு மாணவர்கள் இந்த வருஷம் போறதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஒரு மாணவனிடம் ஒரு கோர் டிபார்ட்மெண்ட்டை போய் படி, நல்ல கல்லூரியில் போய் படினா என்னைய மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். போலாம இவர் சொல்றத கேட்கலாமான்னு. ஏன்னா ஜெனரலாவே மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எல்லாரும் ஓடுற ஓட்டத்திலேயே நம்மளும் ஓடுற நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி கம்பெனில ரிசெஷன் வந்துருச்சு. எல்லாரும் பார்க்கணும், எல்லா சிவில் மெக்கானிக்கல் எல்லா சிவில் இருந்தது 60 இருந்தது, 120, 180, 240ன்னு எல்லா காலேஜ் இன்டேக் ஏத்துனாங்க. ஏன்னா மாணவர்கள் பூரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேலை கிடைக்கல, இதுல பெரிய
கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. 4 சப்ஜெக்ட் தான் டிஃபரெண்ட். ஐடி எடுக்க மாட்டான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பான். சொல்லும் போது ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒண்ணு, ஏன்னா ஐடின்னு இருக்குதான். ஐடி கம்பெனி தான் கீழே விழுந்துருச்சான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனி கீழே விழுகலையா. இந்த மாதிரி எல்லாம் தாட்டுல இருந்தாங்க. 6-7 வருஷத்துக்கு ஐடி கம்பெனி கீழே போயிருச்சு. எல்லாரும் சிவில் மெக்கானிக்கல் எல்லாம் வந்து எடுத்தாங்க. அப்போ நிறைய இன்டேக் அந்த பக்கம் சேர்ந்துருச்சா. அப்போ இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் இப்பொழுதும் இருக்கிறது. அதே எத்தனை ஸ்டூடெண்ட் அப்ப படிச்சாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட் இப்போ வேலை கிடைக்கும். நீங்க அந்த அப்ப வந்து 60 பேர் படிச்சு வேலை வாங்கியிருப்பாங்க. இப்பவும் அந்த 60 பேர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வேலை கிடைக்கும். எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குது ஒரே சைட்ல தான் நீங்கள் மாணவர்கள் போறீர்களே தவிர ஒரு சற்று நின்று நிதானமாக யோசித்து செயல்படுவதே இல்லை. இதுல மெயின் ப்ராப்ளமா நான் என்ன பாக்குறேன் தெரியுமா? பேரண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு காலேஜ்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு அவர் வேலைக்கு போயிருப்பார். உடனே அவங்க அம்மா, இதுல மெயின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு தெரியுமா? அம்மாக்கள் தான். பக்கத்து வீட்டுக்காரன் பேசிட்டே இருப்பாங்க, அவன் மெக்கானிக்கல் படிச்சு ஐடி கம்பெனியில போயிட்டான்னு. அதாவது நம்ம ஊர் மக்களிடம் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாமெல்லாம் எல்லா மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் சம்டைம்ஸ் இருக்கிறது. மாணவர்களுக்கு என்ன எண்ணம் என்றால் படிக்க கூடாது, ஜாலியா இருக்கணும், பல கோடியை சம்பாதிக்கணும். இது மாணவர்களுடைய எண்ணம். பெற்றோர்களுடைய எண்ணம் என்றால் பையன் படிக்கணும், பயங்கரமா கஷ்டப்படணும், பல கோடியை சம்பாதிக்கணும். அந்த 3வது விஷயம் இருக்குது பாருங்க, அது எல்லாத்துக்கும் காமன். பல கோடியை சம்பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த பல கோடியை சம்பாதிக்கிறது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? 4 வருஷம் படிச்சு முடிச்சு வந்தோடனே அந்த லட்சத்தை பார்க்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதா நம் பெற்றோரின் ஒரு பெரிய ப்ராப்ளமே. 4 வருஷம் படிச்சு முடிச்சு வந்தோடனே என் பையன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. மெக்கானிக்கல் படிப்பவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் சிவில் படிப்பவர்களுக்கு, ட்ரிபிள் படிப்பவர்களுக்கு நம்மளுக்கு முதல்ல நாலேஜ் வேணும், பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணும். ஸ்டார்டிங்ல அவன் 8000, 10,000, 15,000, 17,000 தான் சம்பளத்திற்கு போவான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆனால் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் மிகப்பெரிய ஆண்டர்பிரனரா, மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்து நிற்பார்கள். இந்த காலத்துல மிகப்பெரிய தொழிலதிபரா வளர்ந்து நின்றவங்க யாரும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோர் டிபார்ட்மெண்ட் படித்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆட்களை மேய்ப்பது எப்படி என்று நன்றாக தெரியும். கை வந்த கலையாக இருக்கும். ஆட்களை மேய்ப்பார்கள். ரத்தன் டாடா சிவில் இன்ஜினியர், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சிவில் இன்ஜினியருக்கு கீழே தான் ரன் ஆகுது. திஸ் இஸ் வாட் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து ஐடி கம்பெனி, அதற்கு தலைமை வகிப்பவர் ஒரு சிவில் இன்ஜினியர் பா. So this is what my dear students, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, don't think that இந்த டிபார்ட்மெண்ட் தான் நல்ல டிபார்ட்மெண்ட். ஏமாற்றப்படுவீர்கள். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல போனீங்கன்னா சம்பளம் குறைந்து விடும். மெக்கானிக்கலுக்கு ஆள் இருக்க மாட்டான், இங்க சம்பளம் ஏறிடும். 15,000 கொடுக்கறவனுக்கு 30,000 கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நீங்க பாருங்க, ஓப்பனா சொல்றேன், நாங்க 2010 பாஸ்ட் அவுட். நாங்க படிக்கிற காலத்திலேயே இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், கீனு அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு கம்பெனி இருந்தது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் அப்பவே சம்பளம் கொடுத்தாங்க ஃப்ரெஷருக்கு. எப்ப? 2010ல. இது 2021. இப்பவும் அதே ஐடி கம்பெனியோட சம்பளம் 30,000 தாண்ட மாட்டேங்குது. ஏன் சில கம்பெனி 25,000 தான் கொடுக்குறான். எங்க போகுது? ஆட்கள் நிறைய வரும் பொழுது உங்களுக்கு சம்பளம் குறைந்து விடும். அதுவும் நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, இந்த அதை சொல்லுவாங்கல்ல, மெக்கானிக்கல் படிச்சு நாங்க ஐடி கம்பெனிக்கு போறோன்னு. டாடா அதாவது வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதே மாதிரி ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதிலேயே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. வெளிநாடுகள் அப்படி இப்படின்னு மாயையில சிக்கி உள்ளுக்குள்ள போறவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏன்னா இத்தனை பேர் படிக்கிறீங்க, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனிங். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக்ல நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. எதை படித்தாலும் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அது.
நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய படிச்சு வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு போனீங்கன்னா, ஸ்கில்ல வளர்த்துக்காம போனீங்கன்னா, எல்லாத்துக்கும் சம்பளம் எவ்வளவு வரும் என்று நினைக்கிறீர்கள்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே 30,000, இப்பவும் 25,000 30,000 தான். இன்னும் 10 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் அவ்வளவுதான். புத்திசாலி யாரு தெரியுமா? எப்ப எந்த விஷயத்துக்கு ஆட்கள் குறைவாக சேர்கிறார்களோ அந்த விஷயத்தை படிப்பவன் புத்திசாலி. அதனால கோர் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அது இல்லாம நான் வெறும் நீங்க டிபார்ட்மெண்ட்டை நான், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆல்சோ வெரி குட் டிபார்ட்மெண்ட் ஒன்லி, பட் ஐ am not blaming that. But what I am telling you is, if not computer science and IT in a very good college, nothing wrong in choosing ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில். தப்பே கிடையாது. நல்ல கல்லூரியா என்று மட்டும் பாருங்கள். அந்த கல்லூரி உங்களை பெரிய லெவல்ல வளர்த்தெடுக்கும். ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கம்பெனி ஃபேஸ் பண்றது என்ன தெரியுமா? நல்ல டெக்கிய கிடைக்குதான், அதாவது நல்ல டெக்னாலஜி பிரில்லியண்டா இருக்கிறவங்க ஓரளவு கிடைக்கிறாங்க. ஆனா திங்க் பண்ணி ஒர்க் பண்றவங்க கிடைக்க மாட்டேங்கிறானா. அதே மாதிரி ஈவன் இப்போ நீங்க டாக்டர் மகாலிங்கம் காலேஜா இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, ஐஐடியா இருந்தாலும் சரி, என்ஐடியா இருந்தாலும் சரி, ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் we are not able to attract the specialized talent. ஏன்னா ஸ்பெஷலைஸ்டு டேலண்ட் வந்து வெளியே வர்றாங்களான்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்கிறாங்களாங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்கில் கேப் பிட்வீன் ஆர்கனைசேஷன் லீடர்ஷிப், அதாவது ஒரு லீடரை ஐடென்டிஃபை பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. தேர் ஆர் கேப். ஒரு கல்லூரியை பார்த்தவுடன் அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்த்தவுடன் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை லீட் பண்றதுக்கு அப்டேட் பண்ணிக்கக்கூடிய லீடர்ஷிப் குறைவா இருக்கிறாங்களாம். இன்சஃபிஷியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாம பேசிட்டு இருக்கிறதா இன்சஃபிஷியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இந்த பறக்கும் உலகில் இப்ப நாம இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறீங்க, பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் குறைஞ்சிருக்கு ஏறி இருக்கீங்கன்னு, ஏறி கொண்டுதான் இருக்கிறது, இறங்கவில்லை என்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாம இந்த கல்லூரியில் படித்தால், இதை படித்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கிறோம். அதை கேட்பதற்கு கூட இப்பொழுது ஆள் இல்லை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு உட்கார்றதுக்கு டைம் இல்லை, கேட்கறதுக்கு மாணவர்கள் மறுக்கிறார்கள். எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்க்கையில பெரிய ஆளாகணும் அடுத்தவர்களிடம் காதை கொடுங்கள் என்று. காதை கொடுங்கள் அறுத்து கொடுக்கறது அல்ல, அவர்கள் பேசும்பொழுது நாம் கேட்பது. This is what. Next வந்து பாத்தீங்கன்னா, இல்ல ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி குறைஞ்சு போச்சு. நம்மள நாமே எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம தத்தடிச்சுட்டு இருக்காங்க. எங்கிட்ட 1-to-1 கவுன்சிலிங் வரக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம், சார் எப்படியா சொல்லுங்க சார், இவன் கேம் விளையாடாம இருக்கட்டும் சார், எங்கிட்ட சொல்றதே கேம் விளையாண்டுட்டே இருக்கலாம் சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார். அவங்க அம்மா அழுகுறாங்க, அவங்க அம்மா அழுவதை பார்த்து இந்த பையன் சிரித்து கொண்டிருக்கிறான். நீ அழுதுகிட்டே இரு, நீ அழுகிறதுக்காகவெல்லாம் நான் மொபைல்ல பேசுறதை நிறுத்த மாட்டேன் என்று. சோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு என்ஜினியரிங் படிப்பதோட சேர்த்து இந்த விஷயங்களையும் பார்க்கணும். ஒர்க்கிங் வித் பீப்புள், ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது இல்ல, ஒரு பீப்புளோட மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஈகோ கிளாஷிங் இருக்கு. இதெல்லாம் கத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடிக்கடி சொல்வேன், நீங்க காலேஜ் படிக்கிறியா போய் ஹாஸ்டல்ல படின்னு. ஹாஸ்டல்ல படிச்சாதான் 4 பேர்த்தோட பழக முடியும். அவனோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாற்றிக்கொள்வது என்பது புரியும். அங்க இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்வீங்க. உள்ளுக்குள்ள ரூமை வந்து சம்டைம்ஸ் ப்ரூம் ஸ்டிக் எடுத்து கூட்டுவீங்க. அம்மாவையே கூட்டி பார்த்தவர்கள் நாம் கையில் அந்த ப்ரூம் ஸ்டிக் எடுக்கிற பார்த்தா நாம் கூட்டணுமேங்கிற எண்ணமே வரும். அப்போ ஹாஸ்டல் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். நீங்கள் நல்லவர்களாக வளர்கிறீர்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு கொஞ்சம் குறைந்து இருக்கிறது இந்த காலத்தில் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லாம உங்களுக்கு கோர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்க்கு நான் சொல்றேன், அதாவது பினான்சியல் இயர் பாத்தீங்கன்னா, அதாவது 3 டைம்ஸ்க்கு முன்னாடி, போன 3 வருடத்திற்கு முன்னாடி 51,935 crore, that means 51,000
935 crores வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரோடு ஹைவேக்கு மட்டும் ஒதுக்கி இருந்தது மத்திய அரசு. இப்போ பினான்சியல் இயர் 20ல அதாவது 2021க்கு 1,72,767 கோடி, தட் மீன்ஸ் இன்டூ 3 ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் பரிதாபம், மாணவர்கள் போன வருஷத்துல 4 வருஷத்துக்கு படித்த மாணவர்களை விட 3 மடங்கு சிவில் இன்ஜினியரிங் படிப்பவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இப்பதான் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது, ஆனால் மாணவர்கள் படிப்பதை குறைத்துக் கொண்டார்கள். எப்ப குறைத்துக் கொள்ளணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி குறையறப்ப குறைச்சுக்கணும். ஆனா இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிறப்ப மாணவர்கள் குறைக்கிறார்கள். குறைக்காதீர்கள். ஓகே, சோ நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அது இல்லாம வந்து இந்தியன் டெக் இண்டஸ்ட்ரி ஆல்சோ இந்த வருஷம் வந்து ஒரு 1,38,000 பேர் எடுக்க போறாங்க. 20 லட்சம் பேர் படிக்கிறதுல 1,38,000 கொஞ்சம் குறைவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இது வந்து ஒரு மாசான ஒரு வண்டர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் பா. அதாவது ஐடி கம்பெனிக்கு போறதுனாலும் போலாம், எங்க வீட்டுக்கு எங்க பக்கத்து வீட்டு ஒரு 4 வீட்டுக்கு நாங்களே வந்து வீடு கட்டுறவங்களுக்கு நானே வந்து எலக்ட்ரீஷியனா போய் சேர்ந்துக்கிறேன், நான் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யணும்னாலும் செய்யலாம். இல்லைன்னா 4 எலக்ட்ரிக்கல் கடையை வச்சு ஏன்னா எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து கெட்டு போகாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் கடை வைக்கலான்னு. டாடி நான் சிவில் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் விட எலக்ட்ரிக்கல் கடை வச்சாதானே கெட்டு போகாது, எப்ப வேணாலும் வைக்கலாம், பெரிய ஆளாயிருவாம்பாங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் இதுலயும் வச்சு ஆண்டர்பிரனர் ஆகலாம். அதை விட இப்பொழுது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும், மேனிஃபோல்டா வளர்ந்து இருக்கிறது. சோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஹோசூர்ல ஓலா, ஹோண்டா ஸ்கூட்டர்ஸ். இப்ப நேத்து படித்தேன் ஒரு பேப்பர்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டார்ல வந்து ஓலாக்கு வந்து அதாவது ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் இருக்கிறதாம். அதை மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்கறதுக்கே 1 வருடம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதற்கு தேவை ஒரு 70% எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான், ட்ரிபிள் இன்ஜினியர் தான். அது இல்லாம நிசான் இன்று காலையில் ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி மூலமா நான் கேள்விப்பட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, நிசான் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, நிசான் கம்பெனி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா நாடுகளையும் பார்த்து விட்டு இந்தியால வந்து நாங்க வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுபேக்சரிங் பிளான்ட் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஊர்ல தான் எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சென்ற வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஸ்ல நத்திங் லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரே எலக்ட்ரானிக்ஸை பத்தியும் படிச்சிருவாங்க, கொஞ்சம் கம்யூனிகேஷனை பத்தியும் படிச்சிருவாங்க. அதனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லைன்லயும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பிளஸ் கெமிக்கல் பேட்டரி இன்ஜினியரிங் இந்த லைன்லயும் சார் கூட இப்போ மகாலிங்கம் சொல்லியிருந்தாங்க, நாங்க ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்கிறோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சம்பந்தமான. சோ இந்த மாதிரி நல்ல கல்லூரிகளில் போய் வந்து மாணவர்கள் படிக்க வேண்டும். சோ ட்ரிபிள்இக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அபரிவிதமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் மாணவர்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் லைன்ல ஆட்டோமொபைல் செக்டர்ல போகணும்னா அதையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும், அதையும் முன்னெடுத்து உள்ளே செல்ல வேண்டும். ஆட்டோமேஷன் லைன் லைக் மேட்லாப், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேரா பார்க்கப்படுறது மேட்லாப். சோ இந்த மேட்லாபை வந்து நீங்கள் படிக்கலாம் மேத் கம்பெனில இருந்து. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லைன்ல எடுத்துட்டு போலாம்னு நிறைய சொல்லிட்டே போலாம். டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து இந்தியன் ரயில் டிரான்ஸ்போர்ட் எவ்ரிதிங். மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைக் இது ஒரு மொபைல் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் யுவர் மொபைல். இந்த மொபைல இங்க பாருங்க, இது ஒரு கேமரான்னு வச்சுக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமராவில் நான் படிச்சேன், என்ன படிச்சேன்னா அமேசான் கம்பெனி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரெக்ரூட் பண்றாங்களா. அமேசானுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், உள்ளுக்குள்ள போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வேணா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவை. பேட்டரியை இந்த இடத்துலதான் பிளேஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் வேணும். அத பிரசிஷனுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன தெரியும்? வாட் தே வில் டூ, தே cannot do. டிசைன் இன்ஜினியர் தே நீட். இப்போ இந்த இடத்துல கேமரா இருக்கு, இந்த கேமரா இங்க பாருங்க, எந்த ஆட்டாலும் இந்த கேமரா மூவ் ஆகவே ஆகாது. இந்த கேமரா இந்த இடத்துல வைக்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? நோ, இட் இஸ் a மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதே மாதிரி அமேசான், ஆப்பிள் போன்ற டேட்டா சென்டரை வந்து மேனேஜ் பண்றது மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். பெரிய பெரிய நம்ம வீட்டுல 4 ரேக் இருந்தாவே 4 நாள்ல நட்டு போடுறலாம் கலந்து கீழே விழுந்துருது.
அவன் வந்து 10 ஏக்கராவுக்கு டேட்டா சென்டரே வச்சிருப்பான். அதாவது இனி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஆக ஆக டேட்டா சென்டர் சர்வர் சென்டருக்கு அதிபயங்கர வேல்யூ வரும். இதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய தலைவலியாக வந்து நிற்கும். இதை பாதுகாப்பதற்கு வந்து டேட்டா சென்டரையும் சர்வர் சென்டரையும் பாதுகாக்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடியாது. ஒன்லி மெக்கானிக். அவங்களுக்கு தெரியும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எவ்வளவு வெயிட் வச்சா எத்தனை பேர் அவன் தாங்குவான், இத்தனை வெயிட் வச்சாதான் இதை தாங்குவான்னு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிச்சவன் தான் டேட்டா சென்டர் பாதுகாக்க வேணுமே தவிர சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சவன் இல்லை. அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரும் சாஃப்ட்வேர் மெக்கானிக்கல் ஃபீல்ட் எடுக்கிறாங்க. ஆப்பிள் இஸ் லுக்கிங் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன் a broader way அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் நியூஸ் வந்திருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியால. தட் இஸ் வாட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிங்க, நல்ல கல்லூரியில படிங்க. எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ட்ரிபிள் படிச்சா இல்ல, சிவில் படிச்சா இல்ல, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒண்டர்ஃபுல் டிபார்ட்மெண்ட். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரோபோட்டிக்ஸுக்கு, ஆட்டோமேஷனுக்கு நம்ம ஹார்ட் வந்து இப்படி துடிக்குது இல்லையா, ஹார்ட் துடிக்குது. அது எவ்வளவு தூரம் துடிக்குதுன்னு சென்சார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூலமா தானே அது இன் ஃபியூச்சர்ல வரப்போகுது. ரோபோட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுது. ரோபோட்ஸ் மனுஷன் ஆப்ரேட் பண்றதை விட ரோபோட்ஸ் ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இனி கொஞ்ச நாள்ல எம்பிபிஎஸ்லயே ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சப்ஜெக்ட் வச்சுதான் ஆகணும், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல வச்சுதான் ஆகணும், அவன் படிச்சுதான் ஆகணும். அப்ப ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கு. ஏன்னால் என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது யாரு தெரியுமா? உலகத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுப்பவர்கள் தான் என்ஜினியர். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் cannot give whatever the world needs. இந்த சொசைட்டி என்ன வேணுங்கிறதுக்கு தேவைப்படுவதை கொடுப்பது அந்த இந்த என்ஜினியரிங் துறை தான். சார் நான் இங்க உட்காந்துட்டே இருக்கேன், இந்த சேரை மூவ் பண்ணி என்னை அங்க கொண்டு போய் வைங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேண்டும். ஆப்ரேட் பண்றதுக்கு சென்சார், எலக்ட்ரிக்கல் எல்லாரும் வேணும். ஒண்ணு இல்ல, காது கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு காது இப்பெல்லாம் காதுல ஹெட்செட்டை மாட்டி மாட்டி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு காது நிறைய பேர்த்துக்கு கேட்காம போறது கூட வாய்ப்புகள் வந்துடும். அப்ப இந்த காது கேட்காத துறையை படிக்கக்கூடிய BASLP, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மனிதனின் மூளையையும் காதையும் கனெக்ட் பண்ணி படிக்கக்கூடிய படிப்பு இது. அதுக்கு மெஷினை மாற்றுறதுக்கு படிக்கிற யாரு தெரியுமா? என்ஜினியர் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரும் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய பொருள் தான் அந்த காதுக்கு செவிட்டு மிஷின் மாற்றுறது. எல்லா இடத்துலயும் தேவை மாணவர்களுக்கு. அதனால சொல்றேன். சோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் நெல் அறுப்போம், நெல் எப்படி உவிப்பார்கள், அதுக்கப்புறம் வந்து அதை போய் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மெஷின்ல போட்டு அரிசியா மாத்தினாங்க. இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளுக்குள்ள கலனைகள் இறங்கினால் சரி, போய்கிட்டே இருக்குது, பேக்ல பார்த்தா அரிசி வந்துகிட்டே இருக்கு. சோ எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஆட்டோமேட்டட். அப்போ இந்த மாதிரி மெஷினை தயாரிப்பதற்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை. மறுபடியும் சொல்றேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க போறீங்கன்னா நாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்துல படிங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போலாங்கிற எண்ணத்தில் படிக்காதீர்கள். அப்பொழுதுதான் உங்களை பார்த்தால் ஆஹா இந்த பையன் வந்து நம்மளுக்கு சரியான பையன் எடுத்துக்கணும்னு எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுப்பார்கள். நம்ம ஊர்ல ஒரு சின்ன டிராபேக் உண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு. ஆனா நம்ம ஆட்களுக்கு தெரிவதில்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கம்பெனி வருவாங்க, கம்பெனி வந்து நல்ல கம்பெனி வரும், 15,000 சம்பளம் கொடுப்பான் மாசத்துக்கு. நம்ம ஆட்களுக்கு தான் ஆசையின் பிரளயமாச்சே. எடுத்துடைய 50,000 1 லட்சம் கொடுக்குறேன்னு நான் வர்றேன்பா. மெக்கானிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என் கம்பெனிக்கு வா, நீ என்னங்கிறத கத்துக்க, பிராக்டிக்கலா கத்துக்க, கத்துக்கிற வரைக்கும் நான் ஒரு 15,000 20,000 தான் சம்பளம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளாகலான்னு சொன்னா கேட்க மாட்டான். மெக்கானிக்கல் கம்பெனி இப்ப நிறைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அதாவது சம்பளம் கொடுக்கறதும் கொடுக்குறாங்க, இன்னொரு 10,000 சேர்த்தி கொடுத்தா நம்ம மக்களுக்கு ஆசைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன, 15,000 கொடுக்குற இடத்துல 25,000 கொடுத்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எல்லாம் என்ன, மெக்கானிக்கல் ஒரு கம்பெனி வாங்கி கையில வச்சுப்பான், ஒரு ஆஃபர், ஐடி கம்பெனி ஆஃபர் வாங்கி வச்சிருப்பான். ஐடி கம்பெனியில 25,000 சம்பளம் கொடுத்திருப்பான், மெக்கானிக்கல் கம்பெனில 15,000 கொடுத்திருப்பான். உடனே வீட்டுக்கு போவாங்க, உடனே அவர்கள் சொல்வார்கள் 25,000 கொடுக்குறான், நீ ஐடி கம்பெனிக்கு போயிரு. அம்மா நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறேன், பரவாயில்ல சம்பளம் அதிகமா இருக்கு, நீ அங்க போயிருன்னு. அப்ப என்ன ஆகும்னா மெக்கானிக்கல் கம்பெனியும்
அவர்களுக்கு நல்ல ஆட்களை இழப்பதற்கு காரணமும் என்னவென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளமும் ஒரு ப்ராப்ளமே. அப்ப சம்பளம் நிறைய, ஏன்னா கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் பிளேஸ் ஆயிட்டு என்ன பண்றான்னா சம்பளத்துக்காக வேற டிபார்ட்மெண்ட் தேடி ஓடிடுறான். அவன் போய் அங்க MS Excel ஒர்க் அவுட் பண்ணிட்டு உட்காந்துருப்பான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அதைத்தான் பண்ண போறான். ஆனா மெக்கானிக்கல் படிச்சவர்களுக்கு இன்னொரு 5000 10,000 சம்பளம் சேர்த்து கொடுத்தால் நல்ல கிரீமி மாணவர்கள் கிடைப்பார்கள். மிகச்சிறந்த ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு பேக்ரவுண்ட் அந்த மெக்கானிக்கல் EEE சிவில் போன்றவர்களுக்கு கிடைக்கும். அதை கம்பெனிஸ் புரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் பல மடங்கு இந்த கோர் டிபார்ட்மெண்ட் வளர்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்பொழுதும் சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், தயவு செய்து சம்பளத்தின் பின்னாலும் ஒரு மாயையை நம்பி பின்னால் ஓடாதீர்கள். நாலேஜ பாருங்க, நல்ல இடமா இருக்குதான்னு பாருங்க. Okay, so this is what very much important to get into any department of engineering. மறுபடியும் சொல்றேன், engineers are problem solvers. Problem solversனா இந்த வாட்டர் கேன், இந்த வாட்டர் கேன் மூடி வந்து கரெக்டா மூடலைன்னா தண்ணி வெளியே போயிடும். இந்த மூடியை அமுக்கிறப்போ ஒரு சத்தம் வருது பாருங்க, இந்த சத்தத்தை உருவாக்குவன் கூட ஒரு என்ஜினியர் தான். ஓகே, சோ அதனால it has a very wonderful ample of opportunities. பட் நல்ல கல்லூரியில் படிக்கிறீர்களா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுவாங்க, எங்க படிச்சாலும் இதே BE தானே, சேர்ந்துக்கோ, இங்க ஃப்ரீயா சீட்டு கொடுக்குறான் அப்படிம்பாங்க. அல்லது நேர்ல வந்து வீடு வீடா வந்து கூப்பிடுறான். பாருங்க, எந்த காலேஜாச்சும் நம்மளை கூப்பிடுறான்னா நம்மளைய மரியாதையா நடத்தக்கூடிய காலேஜுக்கு போலான்னு நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பீங்க. அது மரியாதையாக நடத்துவதல்ல, உங்கள் முகத்தில் கரியை பூசுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஓகே, நல்ல கல்லூரியை பார்த்து சேருங்கள். இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுக்கிட்டு பசங்களை எப்படியாச்சும் நம்ம மேல கொண்டுட்டு வரணும்னு கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள் எல்லாம். பாருங்க, நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு எப்படியாச்சும் நல்லதை கொண்டுட்டு போயிடணும், யோசிச்சு நல்ல விஷயங்களை பண்ணும். இந்த மாதிரி நல்ல கல்லூரிகள் வந்து பெரிய இடத்துக்கு போகணும். அப்பொழுதுதான் மாணவர்களும் வளருவார்கள், இந்த சொசைட்டியும் வளரும். நல்ல கல்லூரிகள் கீழே போகக்கூடாது, நல்ல கல்லூரிகள் வளரத்தான் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டறிந்து மாணவர்கள் மாயையில போய் விழுகாம அந்த கல்லூரியை போய் நல்ல கல்லூரியில போய் சேருங்க. நல்ல கல்லூரினா என்ன இருக்கணும் மறுபடியும் வேகமா டக்குன்னு சொல்லிடுறேன். ஒண்ணு, நல்லா படிக்க வச்சு பசங்களை பாஸ் பண்ண வைக்கணும். அதுவே நம்ம ஊர்ல நிறைய கல்லூரிகள் இல்லை. ரெண்டாவது, ஏன்னா பாஸ் பண்ணாதான் ஒரு கம்பெனி வேலைக்கு எடுத்துக்குவான், பாஸ் பண்ணலைன்னா யார் வேலைக்கு எடுத்துக்குவா? நீங்களே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க, எனக்கு அரியர் வச்சிருக்கிறவங்க தான் வேணும்னு கேட்பீங்களா என்ன? நோ, பாஸ் பண்றவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அதனால பாஸ், ஒரு கல்லூரியுடைய பாஸ் பெர்சன்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பிளேஸ்மெண்ட். சோ அப்ப அது கீழே போச்சுன்னா இது கீழே போயிடும். சோ பாஸ் பெர்சன்டேஜ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. நம்பர் 2, உள்ளுக்குள்ள மாணவர்கள் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸை வச்சு மாணவர்களை படிக்க வைக்கிறாங்களா? சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா? சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா கத்துக்கிட்டு போறதல்ல, ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து கத்துப்பதற்கல்ல, வெளியே போய் லேப்ல போய் உட்காந்து ஒர்க் பண்றது. சரி, ஒர்க் பண்ணலாம், ஓகே. ஒர்க் பண்ணிட்டா அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து காம்பீட்டா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அந்த காம்பிட்டன்சி ஸ்கில் இருக்குதான்னு பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஹேக்கத்தான்ஸ், பெரிய பெரிய இன்ஃபி மேக்கர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸும் அந்த கம்பெனிக்கான கான்டெஸ்ட் வைக்கிறாங்க. சோ அந்த கான்டெஸ்ட்ல மாணவர்களை பங்கேற்க வச்சு பிரைஸ் வாங்க வைக்கிறாங்களா, அதற்காக உரைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நல்ல கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல பாஸ் பெர்சன்டேஜ் இருக்கணும். பிளேஸ்மெண்ட்ஸுக்காக அவர்கள் உழைக்க வேண்டும். அதை மாணவர்களிடம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் கொண்டுட்டு போகணும். ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் கொண்டுட்டு போனா தானே நல்ல கல்லூரிகள் வந்து ஹேக்கத்தான்ஸ்ல போறப்ப ஜெயிச்சுட்டு வருவாங்க. சோ இது முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லா கல்லூரிகளுக்கும் தலைவலி தான். இது எவ்வளவு பெரிய கல்லூரிகளுக்கு போனாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ராஜடினே சொல்ல முடியும். ஏன்னா சார் IIT NITல படிக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குமா? இருக்காது. நான் அங்கிருந்து வந்தவன் தானே, எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன்ங்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு லேகிங் தான். ஆனால் அந்த கம்யூனிகேஷனை வளர்ப்பதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார்கள், இதுல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். எந்த கல்லூரி இங்கிலீஷ் இஸ் மஸ்ட்னு சொல்லி பசங்களை ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்களோ அந்த கல்லூரிக்கு பேர் விரிவடையும். ஏன்னா அந்த கல்லூரியில் போய் அந்த காலேஜுக்கு போனா இங்கிலீஷ் பேசி ஆகணும்டானா அதுதான் பிடிக்கும் மக்களுக்கு. ஓகே, சோ என்ஜினியரிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்தா பார்த்து வேற வழி இல்லை, ஏதோ 2 பேச வச்சு, அதாவது நாம ஃபர்ஸ்ட் எழுத பழகிட்டோம்.
ஆனா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அம்மான்னு கூப்பிட்டது எழுதி அல்ல, பேசித்தான் பழகினோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கிங் தான், அப்புறம் தான் லேர்னிங் ரைட்டிங் எல்லாம். அப்போ ஃபர்ஸ்ட் பேசணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்வதற்கு தேவை எழுதுறதல்ல, இமிட்டேட் பண்ண கற்றுக்கொள்ளுதல். இமிட்டேட் பண்றது, ஹவு டு இமிட்டேட். இப்ப நான் பேசுறதை நீங்க இமிட்டேட் பண்றது. இப்ப நான் பேசுறதுங்கிறது வந்து நான் நிறைய பேர்த்தோட இமிட்டேஷன் எனக்குள்ள வரும். நான் பெரிய பெரிய ஆட்கள் பேசுவதை கேட்பவன். அப்போ என்னை அறியாம அவர்கள் பேசுறது அந்த இமிட்டேஷன் எனக்கு வரும். அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இமிட்டேஷன் பண்ண கத்துக்கணும். சோ ஸ்பீக்கிங், அதிகமா பேசுறது, வீடியோவை பார்க்கணும், அதே மாதிரி பேசி பார்க்கறது. அப்போ இமிட்டேஷன். அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் எம்பவர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, ஏதாச்சும் கிளப்ஸ் வச்சிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து நாலாவது அடுத்த விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜஸ், வேற வழி இல்லை. அதாவது நம்ம ஊர்ல மக்கள் தொகை ஜாஸ்தி. இந்த மக்கள் தொகை ஜாஸ்தின்னு வர்றப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடுத்த நாட்டிடமிருந்து பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். ஜப்பானியர்களுடைய ஆவரேஜ் சேலரி 47. பாத்துக்கோங்க, எல்லாருமே அபோவ் ஆவரேஜ் ஏஜ் தான். நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவு தெரியுமா? 27 தான். நம் இந்தியாவின் ஆவரேஜ் ஏஜ் 27 தான். நாம ரொம்ப யங்கஸ்ட் கண்ட்ரி. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஜப்பானை நீங்க ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் பூரா நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்ச நாள் ஆக ஆக ஜப்பானியர்களும் நம் இந்தியர்கள் வசம் ஆவார்கள் அப்படிங்கறது ஆகி போயிடும். அப்ப ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கத்துக்கோங்க. அடுத்து ஜெர்மன்ல அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 46. அப்போ ஒரு ஒண்டர்ஃபுல் யங்கஸ்ட் ரிசோர்சஸ் நம்ம இந்தியால தான் இருக்கு. நீங்கள் எல்லாம் தான் இந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். நீங்க தான் பெரிய அசட்டே, நம் நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே நம்ம தான் அசட்டு, இந்தியர்கள் தான். நீங்கள் என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். அந்த தேவையை நீங்க புரிஞ்சுக்கலைனாலும் நல்ல கல்லூரி உங்களை புரிய வைப்பார்கள். அப்போ ஃபாரின் லாங்குவேஜஸ் மெயினா ஜப்பானீஸ் அண்ட் ஜெர்மன் வில் பிளேஸ் எ வைட்டல் ரோல். ஒண்ணுமில்ல, அமெரிக்கக்காரங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 37 தான். அங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர் பக்கம் திரும்பிடுவான், வேற வழி கிடையாது. ஓகே, சோ அதனால நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்ப ஃபாரின் லாங்குவேஜஸ் கத்துக்கோங்க. கஷ்டம் தான், எங்க அப்பா சொல்லுவாங்க, புக்க தொடர்றது கஷ்டம் தான். நீங்க பாருங்க, பின்னாடி கூட நான் சரஸ்வதி ஸ்டாச்சு தான் வச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரஸ்வதியை தொட்டால் தான் லட்சுமி கிடைப்பாள். படிக்காமல் பெரிய ஆள் ஆக முடியுமா? என்னைக்கும் கிடையாது, கிடையவே கிடையாது. எங்கள் வீடு நான் படிக்கும் பொழுது, நான் 12வது படிக்கிறப்ப எங்க வீடு எப்படி இருக்கும்னா ஓட்டு வீடு. மழை வந்தா ஒழுகக்கூடிய ஓட்ட வீடு. மழை வந்தால் அப்படியே எங்க வீடு அப்படியே மிதந்துகிட்டு நிற்கும். நான் இப்பொழுது உட்கார்ந்து இருப்பதை நான் 12வது படிக்கிறப்போ ஒரு வாடகை இடமாக இருந்த இடம் தான் நான் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம். படித்தால் எங்க அப்பா நான் அழுவேன். எங்க அப்பா சொல்லுவாங்க, நீ வந்து பெரிய ஆள் ஆகணும்னா இந்த வீட்டில் நம்ம வீட்டுல இருக்கிற ஓட்டையை அடைக்கணும்னா சிமெண்ட் தேவையில்லையா, உங்க படிப்பு இருந்தா போதும்பாங்க. படித்தால் வாழ்க்கையில் மேலே வரலாம். இன்னைக்கு நீங்கள் குடிசையில் இருக்கிறீங்க, ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீர்கள், நன்றாக படியுங்கள். ஒரு நாள் நீங்கள் பெரிய கோபுரத்தை அடைவீர்கள். சார் எங்க அப்பா பல கோடி சொத்து வச்சிருக்கிறார் சார் அப்படின்னு நீங்க, உங்க அப்பாட்ட 2 கோடி இருக்கா, உன் படிப்புங்கிறது 2 கோடி 1 ரூபாய். 10 லட்சம் இருக்கா, உன் படிப்புங்கிறது 10,01,000 ரூபாய். 10 ரூபாய் தான் சார் என்கிட்ட இருக்கு, கவலைப்படாமல் படியுங்கள். 10 ரூபாய் 11 ரூபாயா தான் மாறும். படிக்கிறவங்களுக்கு 9 ரூபாயாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் படிப்பை கையில் எடுன்னு சொன்ன நாடு சொன்னவர்கள் நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறார். அது மாதிரிதான் படிப்பை யார் ஒருவன் தெய்வத்தினுக்கு மேல் ஒரு விஷயமாக வைத்து பார்க்கிறார்களோ, குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் ஒரு குறள் உண்டு. யார் ஒருவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு படிக்கிறார்களோ அவர்களோடு தெய்வமும் சேர்ந்து கொண்டு மடியை இறுக்கி கட்டிக்கிட்டு நானும் இருக்கிற வா படிக்கலான்னு கூப்பிடுமா தெய்வம். சாமி உங்க கூட இருக்குமா. நன்றாக படியுங்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள். சார் என்னால படிக்க முடியலன்னு மட்டும் நினைக்காதீங்க. புக்க தொட்டவன் கீழே போனதா சரித்திரமே கிடையாது. மனசார புக்க தொட்டு படிங்க. நாம் இதை படித்தால் இந்த புக்கில் தான் வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. ஆனா இந்த புக் இருக்குதே, புக்கு பார்த்துன்னையே உங்களை வந்து படிக்க விடாது, விரட்டும், போடா வெளியே, நான் உன்னை விட மாட்டேன்னு சண்டை போடும். அதை சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறீங்களோ அவர்கள் வாழ்க்கையும் ஜெயிப்பார்கள். அதனால படிப்பதுதான் முக்கியம். நன்றாக படியுங்கள், யார் சொல்வதையும் கேட்காது. பரீட்சை எழுத போறியா, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க.
ஆமாங்க டாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிம்பேன். ஓகே, ஒண்ணும் கிடையாதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு வாங்குறானோ அவன் தூங்குறப்ப நம்ம படிக்கணும்னு. அவன் தூங்குறப்ப நம்ம படிக்கணுமா, அவ்வளவுதான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டாருன்ட்டா, முடிச்சு போச்சு. ஒருத்த வாழ்க்கையில ஜெயிப்பதற்கும் தோத்ததுக்கும், நல்ல வாழ்க்கையில பிசினஸ்ல பெரிய ஆள் ஆனவங்களுக்கும் கீழே விழுந்தவனுக்கும் படிப்புல ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தூக்கம் தான் டிஃபரன்ஸ். நான் தூங்க வேண்டாம்னு சொல்லல, தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். தட் இஸ் வாட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ. தூங்காதீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ பின்னாடி எத்தனை பேர் வரான்னு திரும்பி பார்த்தாவே 10 பேர் முந்திட்டு போயிருவான். இது காம்படிட்டிவ் வேர்ல்டு. படிப்பவனுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு திரிபவர்களுக்கு மட்டுமே தான் இந்த வாழ்க்கை. இல்லை என்றால் யூ வில் கோ டவுன். சுதாரி பாருங்க, சுத்தி திரும்பி பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவதற்கு 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் 2 பேர் உங்களை வாழ்க்கையில் மேலே கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் தோளின் மேல் கை போடுங்கள். அந்த 2 பேர் யார் தெரியுமா? உனது அப்பாவும் உனது அம்மாவும். அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். அவங்களை நம்ம மேல கொண்டுட்டு வரணும்னு யோசிங்க. கடவுள் எங்கேயும் போக மாட்டார், அவர்கள் தான் கடவுளே. அதனால் அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் லைஃப் வந்து நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பெரிய இடத்துல போய் இருப்பீங்க. அதனால பொறியியல் துறையில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. ஏன்னா நீங்க தானே எதிர்காலமே. அப்ப பொறியியல் கல்வியை நன்றாக பயிலுங்கள், நல்லா படிங்க, வாய்ப்பை தேடி தேடி போய் படிங்க. 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் படிச்சா போதும், இந்த காலேஜ் ஜாலியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு பொறியியல் கல்லூரியில் வராதீர்கள். தயவு செய்து வராதீங்க. ஜாலியா இருக்கணுங்கிற எண்ணத்துல பொறியியலை படிக்காதீர்கள். அது நீங்கள் பொறியியல் கல்விக்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய அகமரியாதை. டோன்ட் டூ தட். படிக்க என்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நுழையிறவன் நாம பெரிய ப்ராப்ளம் சால்வரா வரணும், நாம இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சு உள்ளவாங்க. காலேஜுக்கு போனா ஜாலியா இருக்குமா? படிச்சே எழுதாம பாஸ் பண்ண முடியுமா? வாத்தியார் எப்படி ஏமாத்திக்கிட்டு கட்டடிச்சுக்கிட்டு படத்துக்கு போறது? இந்த விஷயங்களோடு வராதீர்கள். இந்த பொறியியல் என்பது ஒரு தெய்வத்திற்கு சமமான ஒரு படிப்பு. இந்த படிப்பை படிப்பவர்கள், நன்றாக படிப்பவர்கள் கீழே போனதாக சரித்திரமே இல்லை. அதனால் நன்றாக படியுங்கள். ஒரு ஒண்டர்ஃபுல் எதிர்காலம் காத்திருக்கிறது. நல்ல கல்லூரியில் மட்டும் போய் படியுங்கள். அதுதான் நீங்கள் மிகவும் பார்த்து கொள்ள வேண்டிய, ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனால நல்லா படிங்க, உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல கல்லூரியில மட்டும் போய் படிங்க, தேடி தேடி போய் படிங்க. ஜாலியா இருக்கலாம் 4 வருஷம் நினைச்சு பொறியியல் கல்லூரியில் இறங்காதீர்கள். எப்படி கற்றுக்கொண்டு பெரிய ஆளாக ஆவது என்று நினைத்து கல்லூரியில் இறங்குங்கள். நல்ல கல்லூரி இதை அனைத்தையும் செய்யும். நல்ல கல்லூரி உங்க அப்பா அம்மாவை பாரு, நல்லா பாருன்னு சொல்லும். வா நான் இருக்கிறேன், உன்னைய பெரிய ஆள் ஆக்கி வரும்னு கூப்பிடும். வா நீ படிக்கிறதுக்காக நாங்க இருக்கிறோம். படிக்காதவர்களை ஊக்குவிக்காத கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகள். அப்ப படிப்பவர்களை தோளில் போட்டு சுமப்பவர்கள் தான் நல்ல கல்லூரிகள். அப்போ உங்களை தோளில் சுமப்பதற்கு நிறைய கல்லூரிகள் காத்திருக்கின்றன, மகாலிங்கம் மாதிரி. ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து படியுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றி. பொறியியல் கல்லூரியின் துறையில் மாணவர்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நல்ல கல்லூரியில் மட்டும் சேர்ந்து படியுங்கள். Then you will get wonderful opportunities in engineering. So thank you very much. If you have any further queries about anything related to engineering or anything, you can ask me now. I will be always ready to ask you. இன்னொரு விஷயம், நிறைய பேர் உள்ள நுழைஞ்சப்ப எத்தனை பேர் இருந்தீங்களோ ஒருத்தர் கூட வெளியே போகாம இது வரைக்கும் இருந்திருக்கிறீங்க. தேங்க் யூ ஃபார் தட் ஆல்சோ. ஏன்னா இப்ப வரலாம் ஆட்களை பிடிச்சி காதுல கேட்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த விஷயத்துல ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். வந்திருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க் யூ. Thank you, Ashwin. Thank you very much, sir. Thank you, sir. Thank you, Ashwin. எந்த துறையை தேர்வு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் Yes ma'am, ask your question. நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட், சொல்லுங்க, கேளுங்க. சாட்ல வருதா? Chatல I could not see temporary join chat தான் வருது. If you have any questions,
Sir, I am CBSE student. How to calculate cutoff? நீங்க CBSE ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ICSE ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்டை எடுத்து மேத்தமேட்டிக்ஸ் மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் எடுத்து டிவைடட் பை 2 போடுங்க, 2 ஆட் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். நார்மலைசேஷன் பாசிபிள் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது சிபிஎஸ்இல ஆல் இந்தியா லெவல்ல யாரோ ஒரு மாணவன் பிசிக்ஸ்ல 100 மார்க் வாங்கியிருந்தான்னா there is no normalization for physics. 99 வாங்கியிருந்தான்னா 99க்கு உங்களோட மார்க் 97னா 100க்கு எவ்வளவுன்னு சொல்லி மாத்தி உங்களுக்கு கட் ஆஃப் கொடுப்பாங்க. நார்மலைசேஷன் இஸ் ஒன்லி பாசிபிள் when a student, if any student, அதாவது எந்த ஸ்டூடெண்ட்டுமே 100க்கு 100 எந்த சப்ஜெக்டிவ் பிசிக்ஸ்ல வாங்கலைன்னா நார்மலைசேஷன் வந்து வரும். வாங்கியிருந்தான்னா நார்மலைசேஷன் கிடையாது. இதுவரைக்கும் ஒரு வருடம் கூட நார்மலைசேஷன் வந்ததே இல்லை. 100க்கு 100 மார்க் சிபிஎஸ்இல இந்தியா லெவல்ல யாரு படிச்சாலும் யாரோ ஒருத்தர் 100 மார்க், பிசிக்ஸ்ல ஒருத்தர் 100 மார்க் வாங்கியிருந்தாலும் நார்மலைசேஷன் கிடையாது. கெமிஸ்ட்ரிக்கு அது மாதிரி தான், மேத்தமெட்டிக்ஸ் அது மாதிரி தான். அப்போ இட் இஸ் காமன் ஃபார் ஆல். பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், மேத்தமெட்டிக்ஸ் மார்க் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படியே வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க. ஸ்டேட் போர்டு மாணவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு காத்திருங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்துருவீங்க. என்னடா எத்தனை யாரை கேட்டாலும் 180 170ன்னு சொல்றானேன்னு. சோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். நாளைக்கு 11 மணிக்கு மேல உங்களுக்கே தெரிய வரும் யார் எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். 10th மார்க்கை வச்சு இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் ஏறும்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம அனாலிசிஸ் கரெக்டா இருக்கும் நாம நினைக்கிறோம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரைட். சோ நெக்ஸ்ட் கேள்வி வந்து very useful information. Thank you very much சம்பத் குமார் சார். பட் உங்க கொஸ்டினை கேளுங்க. நான் உங்களோட கொஸ்டினை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறவன். பேசுறதை விட கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். So please ask your question so that I will answer. Sir, please say about ECE டிபார்ட்மெண்ட்டுங்க சார். பாத்தீங்களா நம்ம கொங்கு சைடு பாஷை அந்த NGN ஒட்டுது பாத்தீங்களா சார். ஃபைன். So ECE பொறுத்த வரைக்கும் it is a wonderful டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா. அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், லேர்ன் லிட்டில் பிட் கோடிங். ஃபியூச்சர்ல வந்து எல்லா விஷயமே ஆட்டோமேஷன் வரப்போகுது. ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஈஸி கிடைக்க போகுது. எல்லாமே சென்சிங் தான். இப்ப ஒரு மனுஷன் வர்றானான்னு நம்ம கண்ணுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டிருப்போம். ஒரு மனுஷன் ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கிறான்னு இன் ஃபியூச்சர்ல சென்ஸ் பண்ண போறதே நீங்க தான். அத்தனை சென்சிங் நீங்க தான். மனுஷன் என்ன நினைக்கிறாங்கிறது வரைக்கும் நீங்க சென்ஸ் பண்ண போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கட்டாயமா படிங்க. நல்ல காலேஜ்ல மட்டும் படிங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் கட் ஆஃப் வெர்சஸ் காலேஜ் திஸ் இயர்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கட் ஆஃப் வந்து நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருங்கள். நாளைக்கு நம்மளுடைய கரியர் கைடன்ஸ் அஸ்வின்ங்கிற யூடியூப் சேனல்ல பாருங்க. யூ வில் கெட் த திங்ஸ் டன். வாட் இஸ் த மினிமம் கட் ஆஃப் ஃபார் பிசி கம்யூனிட்டி? எஸ், யாரோ கேக்குறீங்க. Sir, what is the scope for fashion technology or fashion design? ஃபேஷன் டெக்னாலஜி படிப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேஷன் டிசைன் படிப்பவர்கள் வந்து இந்தியாவோட தலை சிறந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி NIFT அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே 14th டாப் சேனல். மொத்தம் 14 இடங்களில் இந்த கல்லூரிகள் இருக்கின்றன. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு இந்த காலேஜ். அங்க போய் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போய் படிக்கிறீங்கன்னா படிக்கலாம். அல்லது ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கும் பொழுது இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய எங்க அப்பா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு லெதர் பேக்கை பார்த்தோம். லெதர் பேக்ல நடுவுல பெரிய ஓட்டை இருக்கு. என்னடா இந்த ஏங்க இந்த லெதர் பேக்ல ஓட்டையோட போட்டா கீழே விழுந்துடாதான் நாங்க. நீங்க அதெல்லாம் பாருங்கடி. நீங்க அப்படியே கீழே பாருங்க இதோட விலை எவ்வளவுன்னு. 2 லட்சம் ரூபாய் அந்த லெதர் பேக்கோட விலை. ஃபேஷன் டிசைன் படிக்கலாம். படிக்கும் பொழுதே லேர்ன் பண்ணுங்க. எதை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து கத்துக்கோங்க. ஃபேஷன் டிசைன் ஃபீல்ட் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. ஜெனரலா நான் NIFT தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனா படிப்பதற்கு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு மேல ஏதாச்சும் ஒரு காலேஜ் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்க. ஐ டு நாட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் எனி காலேஜஸ் as in this is the open platform. Sir, I had took computer science. Okay, welcome pa.
I had computer science expert. So can I நிறைய ஸ்டூடண்ட்ஸ் biotechnology கட்டாயமா படிக்கலாம். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க சார் அப்ப இன்கிரீஸ் ஆக போகுதுன்னா எவ்வளவு இன்கிரீஸ் ஆக போகுதுங்கற கேள்வி தான் படிக்க முடியுமா நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடாம எல்லா ஃபீல்டுக்குமே இந்த கோடிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் வந்து நீ கொஞ்ச நாள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வேலை இல்லாம காலேஜ் கிடைக்கும் நம்ம காலேஜ் கோடிங் ஸ்ட்ரைட்டா போலாமா மேனேஜ்மென்ட் கோட்டால ஜாயின் பண்ணலாமா படிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு வரப்போகுது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கவுன்சிலிங் மூலமா சீட் எடுக்கலாமா அப்படிங்கற நிறைய குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மத்தியில ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில நிலவுது. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட I have received around 700 plus calls in my mobile. அப்போ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரிய வேண்டும் என்றால் என்னோட கட் ஆஃப் கோடிங் மட்டும் தான் தெரியும்னா போய் எந்த காலேஜ்க்கு பேக் சீட்ல போய் உட்கார்ந்து பிகாஸ் எல்லாரும் கட் ஆஃப் மெக்கானிக்கல் படிச்சாங்க டெரைவ் பண்ணி வச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் அதிகமா ஆட்டோமேஷன் சொன்னோம்னா முதல்ல அதிகமா வர்றதுனால ஒருவேளை நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கற ஒரு ஐடியால இருக்கலாம் அல்லது குறைவா வந்திருக்குதோ நம்மளுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கற எண்ணத்திலயும் அவர்கள் இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு தெளிவான அனாலிசிஸ் படிக்கிறீங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றீங்களோ அதை புரிய வைக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அதாவது you should be a good teacher. சார் டீச்சர்னு சொல்றீங்க, ஆமா good teacher யார் தெரியுமா? Who is able to reach to the students is a good teacher. Reaching is teaching. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. 4 பேரை பார்க்கறப்ப அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கீங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி சொல்லுங்க. கோடிங் கத்துக்கோங்க. அதுல இருந்து நீங்க ஃபர்தரா நீ எல்லாமே உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே நடக்கணுமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கட்டாயமா நீங்க படிக்கலாம். ஒரு வண்டர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் தான். சார் வாட் இஸ் த மினிமம் கட் ஆஃப் ஃபார் பிசி கம்யூனிட்டி டு கெட் இன்டு மெக் ஆர் சிவில்? நம்ம டாப் காலேஜஸ் மட்டும்தான் பேசுறோம். மேபி ஒரு 160 வரைக்கும் இருக்கு. சார் ப்ளீஸ் டெல் அபவுட் ஸ்கோப் ஃபார் சிவில். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியில இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரோடு போடுறதுல இருந்து கட்டடம் கட்டி கொடுக்கறதுல இருந்து பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு தான். இந்தியன் என்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சிஎஸ்சி தெரியும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அது மாதிரி என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு. என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி 4 டிபார்ட்மெண்ட் தான். என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா? சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ. சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், இஎஸ்சி எழுத முடியுமா? ஐஏஎஸ் கேடருக்கு போக முடியுமா? ஐஏஎஸ் கேடருக்கு நோ, ஐஏஎஸ் கேடருக்கு போக முடியாது. ஏன்னா இந்த 4 டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். கேட் எக்ஸாம் எழுதி உலகத்தை மாற்றுபவர்களே இந்த சிவில் இன்ஜினியர் தான். ஆனால் உள்ளே நுழையும் பொழுதே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. லைக் கேட், இஎஸ்சி இதெல்லாம் நாம வந்து கல்லூரிகளுக்கு வந்து இப்ப நம்ம பிஜி, அதாவது வந்து நம்ம யூஜிக்கே வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செஷன் எடுக்கிறோம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நாட் ஓன்லி இன் என்ஜினியரிங், கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு நம்ம வந்து செஷன் கொடுக்குறோம். ஒன்லி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டுமே. இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனா 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் செஷன். இது ஃபுல் டே நிக்காம பேசுவேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டு சீக்கிரமா வாங்கன்றுவேன். ஏன்னா செஷன் முடிக்க முடியாது, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி இப்போ we are now getting ready for the PG opportunities. யூஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஜில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்தெந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். அது ஒரு 3 மணி நேரம் செஷனா வரும். ஒரு நல்ல கல்லூரிக்கு போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயமாக நம்ம பிஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய சொல்ல போறோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஸ்கோப் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். நல்ல நல்ல கல்லூரியில் நீங்க போய் படிக்கலாம். கேட் எக்ஸாமுக்கு இஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இக்கும் சிவிலுக்கும் அதிபயங்கரமான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. கொஞ்சம் நஞ்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு 1000 என்ஜினியர், கவர்மெண்ட் என்ஜினியரை தான் வந்து அவங்க கேட்கறாங்க. அதனால ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் நீங்க வந்து இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ரேஷனல் சர்வீஸ், இந்தியன் நாவல் சர்வீஸ், இந்தியன் ஆர்மி எல்லாத்துலயுமே வந்து சிவில் இன்ஜினியர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க. நம்ம ஊர்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 2000 மாணவர்கள் வருஷத்துக்கு ட்ரிபிள் சிவில் எடுக்கிறாங்க. அதாவது வந்து ஐடி கம்பெனிக்கு போகணும் சார். ஒருவேளை கிடைக்கலனா நான் ட்ரிபிள் சிவில் எடுத்து படிச்சா கோர் கம்பெனி வேலைக்கு போகலாம். நான் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன். இது 2 டிபார்ட்மெண்ட், செம டிபார்ட்மெண்ட், நீங்க கட்டாயமா போகலாம். சி மோர் வெயிட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். இந்த
ஐயா, இந்த கொரோனா புயல் போன்ற பெருந்தொற்று சூழலில் பொறியியல் படித்தவர்களின் பங்கு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நீங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லைன்ல படிக்கலாம். இப்போ அதாவது ஹெல்த் கேர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த லைன்ல நீங்க படிக்கலாம். அதாவது இப்போ நம்ம நெத்தியில வச்சு கையில வச்சு ஒரு பிளிங்க் பண்றாங்க, சென்சார் பண்ணுது இல்லையா? எப்படின்னு ஒரு செகண்ட்ல உங்களுடைய எவ்வளவு ஹீட் உங்க உடம்புல இருக்குன்னு முதல்ல என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ள இதை வச்சு தெர்மோமீட்டர் வச்சு உள்ளுக்குள்ள வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம காப்பி எடுத்து கொடுத்தோம்னா இப்படி பார்த்து அங்கேயும் இங்கேயும் உதறி பார்த்து சொன்னாங்க. இப்ப ஒரே செகண்ட் தான் இப்படின்னு ஒரு லைட் அடிக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் உனக்கு எவ்வளவு ஹீட் இருக்குன்னு சொல்லிடுது. அனைத்தும் என்ஜினியர். இது டாக்டரோட வேலை இல்ல, என்ஜினியரோட வேலை. இத கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தியது டாக்டரின் பங்குன்னு நிறைய பேர் பேசுறாங்க, ஆனால் கிடையாது, என்ஜினியரோட பங்கு தான். கொரோனா தொற்றை கண்டுபிடிச்சதே என்ஜினியர் தானே. கண்டுபிடிச்சதுன்னா வரவழைச்சது என்ஜினியர் இல்ல, மேபி இருக்கலாமா எல்லாம் யாரு கண்டா? ஏன்னா 4 லேப்ல போட்டு ரிசர்ச் பண்ணி பெருந்தொற்றை தொத்தி விட்டுட்டா இந்த ஃபீல்டு நல்லா இருக்கும்னு கண்டுபிடிச்சது கூட. ஏன்னா நல்லதுக்கும் தீமைக்கும் உதவுகிறது. எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் அதற்கு காரணம் வந்து பொறியியல் கல்வியாளர்களை தவிர டாக்டர் கிடையாது. இந்த பெருந்தொற்றையும் கட்டுப்படுத்தியது, இந்த பெருந்தொற்றை உருவாக்கியது ரெண்டுமே வந்து என்ஜினியர்ஸ் தானே தவிர டாக்டர் அப்படிங்கிற பேக் சீட் தான். ஓகே, ஃபைன். I took biology group, sir. My aim is forensic. Okay, forensic. Okay, so please tell what I have to study next. Psychology, criminology படிங்க, followed by that நீங்க forensic science படிக்கலாம். Indian Institute of Forensics Pune நாக்பூர்ல இருக்கு, போய் படிங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் forensic laboratory வந்து கொல்கத்தால அவைலபிள், அங்க போய் நீங்க படிக்கலாம். What is the cutoff required for EEE BC for top colleges? இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட கல்லூரியே நம்ம இந்த இடத்துல சொல்ல போறது இல்ல. சோ நல்ல கல்லூரியில் வேணும்னா ஒரு 170 பிளஸ் இருக்கணும், அல்லது 160 பிளஸ் அட்லீஸ்ட். சார் அஸ்வின் சார், அதான் பயோடெக்னாலஜி நீங்க எடுத்தா, பயோடெக்னாலஜி படிச்சவங்களுக்கும் நான் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் சார், நான் மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் பயாலஜி எடுத்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலாமான்னு நீங்க கேக்குறீங்க. கட்டாயமா போலாம். பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த மவுஸை பிடிக்க தெரியும், பயாலஜி படிச்சவங்களுக்கு இந்த மவுஸை பிடிக்க தெரியாது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இருக்காது. ஃபெபனாசி சீரீஸ 2 வருஷமா திருப்பி சொல்லி கொடுத்து அதையே மனப்பாடம் பண்ண வச்சு கொஸ்டினும் அதையே கேட்டு ஃபெபனாசி சீரீஸை மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சில பேரண்ட் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் என் பையனுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல 40 மார்க் வாங்கியிருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 92 மார்க் வாங்கியிருப்பான். ஏன்னா ரெண்டு ப்ரோக்ராமையும் திருப்பி படிச்சு போய் எழுதிட்டு வர்றது தானே. உடனே சார் என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 92 மார்க் வாங்கியிருக்கான் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவனுக்கு நல்லா வரும்னு. பாவம், அந்த பேரண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸுக்கும் இன்டர் ரிலேட்டட்னு தெரியல. நல்ல கல்லூரிகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கிறானான்னு பார்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அட்மிஷன் போட மாட்டாங்க, மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கிறானாங்களான்னு பார்த்து தான் போடுவாங்க. அதனால மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இட் இஸ் நாட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபெபனாசி சீரீஸை படிச்சு மனப்பாடம் பண்ணி வருவது அல்ல. அதனால பயாலஜி படித்த மாணவர்களும் கட்டாயமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் நன்றாக படிக்கலாம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க, பாத்துக்கோங்க. சார் ப்ளீஸ் டெல் அபவுட் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு வித் ஆல் ஸ்பெசிபிகேஷன். அது நிறைய காலேஜ் இருக்கு, அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல கல்லூரிகள் இருக்கும், நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. அதை நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க, இல்லைன்னா 1-to-1 செஷன் கொடுக்குறோம், நீங்க எடுத்துட்டு வாங்க. so that I will tell you. Sir, what is the scope for BE pharmaceutical engineering? Is it worth choosing? கட்டாயமா. எங்க படிக்கலாம்? அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் உண்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு கீழே. JEE மெயின்ஸ் மூலமா எழுதி தனியா அப்ளிகேஷன் போட்டு போகணும். இது வந்து மராத்வாடா, மும்பை அண்ட் புவனேஸ்வர் 3 இடத்துல இந்த காலேஜ் இருக்கு. அங்க எல்லாம் போய் படிங்க, ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மேபி அப்புறம் பிட்ஸ் பிலானில போய் படிக்கலாம். ரைட், சோ ஃபைன். சோ வேற எதுவும் क्वेश्चन இருந்தா நீங்க கேட்கலாம், எனக்கு சாட்ல இவ்வளவுதான் காமிக்குது. சோ அதர்வைஸ் we can wind up. அஸ்வின் சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்கோப் கேட்டிருக்காங்க ஒரு கெஸ்ட் வந்துட்டு. It has very ample scope தான். அதாவது எல்லா விஷயங்களையுமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் தான். மனுஷன், அதாவது வந்து மனுஷன் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டா அதுவே செய்யும். அதுக்கு தேவை டேட்டா இன்புட். அதுக்கு டேட்டா சயின்ஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டிபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளியில காத்திருக்கு.
அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி கத்துக்காம வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்க முடியாது. பேசிக் கோடிங்க கத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். லைக் நீங்க ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா போலாம், ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா போலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இது இல்லாத ஃபீல்டே இருக்க முடியாது இன் ஃபியூச்சர்ல. அதனால நீங்க வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கிறது அதாவது ஒரு பெரிய வாஸ்ட் ஃபீல்டு ஏஐடிஎஸ் அப்படிங்கிறது. எந்த ஃபீல்டுல நீங்க வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியா அதுல நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல இருக்கு. சோ திஸ் இஸ் வாட் ரைட். சார் கிருத்திகான்னு ஒரு பொண்ணு, கோகுலப்பிரியான்னு ஒரு பொண்ணு திருப்பி கேட்டிருக்காங்க. டெல் அபவுட் இசி ஸ்கோப் அண்ட் என்னென்ன லாங்குவேஜ் படிக்கணும் இசி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜெனரலா இசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா அவங்க ஆட்டோமேஷன் லைன் தான், சென்சிங் ஆட்டோமேஷன் இந்த லைன் தான் அவங்க ஜெனரலாவே போகணும். இதுல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வந்து மெயினா ஏதாச்சும் லைக் இப்போ வந்து மெயினா இதுல வந்து அவங்க டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேஷன் லைன்ல போகணும். இதுக்கு மெயினா மேட்லேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். அது இல்லாம டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், அந்த சிக்னல் ப்ராசஸிங்ல போலாம், சென்சிங்ல போலாம், எம்பெடட் டெக்னாலஜிஸ் லைன்ல போலாம், ஈவன் விர்ச்சுவல் நெட்வொர்க், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டியில அவங்க உள்ளுக்குள்ள போலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. பட் மெயினா வந்து அவங்க படிக்கக்கூடிய விஷயங்களை இன்டெப்தா அவர்கள் வந்து கட்டாயமா படிக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதை கத்துக்கோங்க இதை கத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இசிக்கான பேசிக்ஸை ரொம்ப நல்லா கத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லைக் இன்டெல், சிஸ்கோ, இன்ஃபர்மேட்டிகா, சாம்சங் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்டும் ஆஃபர் பண்றாங்க. நாட் ஓன்லி தட், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் வந்து பிஹெச்இஎல் போன்ற கார்பரேட் கம்பெனிஸ், ஹேவல்ஸ், கிராம்ப்டன் கிரீவ்ஸ், கேபிள் கம்பெனிஸ், எக்ஸைடு பேட்டரிஸ், டாடா எலக்ட்ரிக், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாணவர்களை வந்து இதுல எடுக்கிறாங்க. இதுல வந்து மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன், 5G நெட்வொர்க், ரோபோட்டிக்ஸ், டிஎல்எஸ்ஐ, நானோ டெக்னாலஜி, எம்பெடட் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், இந்த நான் சொன்னேன் இல்லையா, சோ அந்த ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், சிக்னல் ப்ராசஸிங் நிறைய இருக்கு, அனலாக் சொல்லிட்டே போலாம், கண்ட்ரோல் சிஸ்டம், இதுல எல்லாம் வந்து மாணவர்கள் வந்து படிக்கலாம். ஈவன் இதுல வந்து கொஞ்சம் மாணவர்கள் வந்து அவங்களோட தகுதியை வளர்த்திக்கிட்டாங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லயும் வந்து நல்ல வேலை கிடைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இஎஸ்சி, அதாவது என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு போலாம். ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, ஓஎன்ஜிசி, செயில், இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மாணவர்களுக்கு காத்துருக்கு. ஸோ ஆர்மிலையும் வந்து the students are going, டீச்சிங் ஜாபுக்கு போகலாம். ஓன் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினா வந்து ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்லயும் எம்பெடட் சிஸ்டம்லயும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. மெயினா ஆட்டோமேஷன் லைன்லயும் எலக்ட்ரானிக்ஸ் லைன்லயும் மாணவர்கள் போனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸிக்கு இருக்கு சார். ஆக்சுவலா Thank you, sir. Sir, Abhinami M, which is the best course to enter into ISRO? ECE. Yes, sir. ECE, Mechanical Civil, Physics. அதான் சார், அதான் ECE மெக்கானிக்கல், ஆமா ECE மெக்கானிக்கல் சிவில் பிசிக்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் உண்டு திருவனந்தபுரத்துல, IIST. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரிக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், ECE, இன்ஜினியரிங் பிசிக்ஸ் 3 டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. JEE அட்வான்ஸ்டு மூலமா நீங்க தனி அப்ளிகேஷன் போட்டு இந்த கல்லூரிக்குள்ள போகணும். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க படிப்பதற்கு ஃபீஸ் கிடையாது. 48,600 முதல்ல கேட்பாங்க. 6 CGPA திருப்பி அந்த காசு திருப்பி கொடுத்துருவாங்க. படிப்பதற்கும் சாப்பிடறது கூட காசு கிடையாது. படிச்சு முடிச்சுடனே ISROல ஸ்ட்ரைட்டா சயின்டிபிக் ஆபீசர் கிரேட் பில ஸ்ட்ரைட்டா ஜாபுக்கு வச்சுப்பாங்க. சோ அதனால வந்து மாத வருமானம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. IIST இந்த காலேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இன்னொரு கெஸ்ட் கேட்டிருக்காங்க. I could not firmly set on to course. Everyone is recommending so many courses. Which is the best for cutoff between 175 to 180? ஒரு கோர்ஸ் டிசைட் பண்ண முடியல சார், இந்த கட் ஆஃப்க்கு என்ன சேரலாம்னு கேக்குறாரு. நல்ல, அதாவது BC 175 to 180 இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நல்ல காலேஜ்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா பெட்டர் கெட் இன்டு EEE மெக்கானிக்கல். இந்த ரெண்டுல ஒரு டிபார்ட்மெண்ட், ஈவன் சிவில். நல்ல காலேஜ்ல உங்களுக்கு
இந்த கட் ஆஃபுக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேபி ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதை கேட்க போறதில்ல, ஒருத்தனும் கேட்க போறது இல்லை. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இந்த 3 விஷயங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். கட்டாயமா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்னொரு ஹரிணி கேட்டிருக்காங்க சார், மை எய்ம் இஸ் டு பிகம் கார்டியாலஜிஸ்ட், கேன் ஐ ஸ்டடி கோடிங் சைட் பை சைட்? கட்டாயமா ஹரிணி, நீங்க எங்க போனீங்கனாலும் நாங்க விட மாட்டோம். நீங்க கோடிங் கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க டாக்டர் ஆனீங்கனாலும் என்ஜினியர் இருந்தா மட்டும்தான் நீங்க டாக்டர் இனிமேல் ஆக முடியும். அதனால கட்டாயமா கோடிங் கத்துக்கோங்க. நாட் ஓன்லி கோடிங், லேர்ன் லைக் எம்பெடட் சிஸ்டம்ஸ், கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் கொஞ்சம் கத்துக்க வச்சுக்கோங்க, ஆட்டோமேஷன் எல்லாம் கத்து வச்சுக்கோங்க. பிளஸ் நீங்க கார்டியாலஜிஸ்ட் ஆவதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எம்பிபிஎஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்க கார்டியாலஜிஸ்ட் எம்எஸ்ல நீங்க போய் படிங்க. ஏன்னா இருக்கிற ப்ரொஃபஷன்லயே டாப் மோஸ்ட் ப்ரொஃபஷன் வந்து டாக்டர் ப்ரொஃபஷன் தான். ஏன்னா 23 வயசு 24 வயசுல ஒரு 95 வயசு ஒரு கிழவர் கூட நீங்க தாங்க கடவுள்னு கால்ல விழுகக்கூடிய ஒரு பெரிய ப்ரொஃபஷன் இந்த டாக்டர் ப்ரொஃபஷன் தான். ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு ஈடு இணை இல்லாத, ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனா இந்த டாக்டர் ப்ரொஃபஷனை நம்ம பாக்குறோம். கட்டாயமா உங்களுடைய ஹரிணி, உங்களோட எய்ம் வந்து கார்டியாலஜிஸ்டா வரணும்னு சொல்லியிருக்கீங்க. கட்டாயமா நல்லா படிங்க. ஒவ்வொரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன தெரியுமா? நம்மளை பெத்த அப்பா அம்மாவுக்கு நம்ம தான் வைத்தியம் பார்க்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் தான் வந்து இந்த எம்பிபிஎஸ் சீட். அதனால ஐயோ படிக்கணுமேனு படிக்காம நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தான் வைத்தியம் பார்க்கணும்னு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவர்கள் யூ கேன் பிகம் ஈஸிலி எம்பிபிஎஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரிணி டு பிகம் தி வண்டர்ஃபுல் கார்டியாலஜிஸ்ட். மாதவ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க क्वेश्चन டைரக்டா இருந்தா சாரிட்டே கேளுங்க. மாதவ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். இப்போ வந்து வொகேஷனல் குரூப் எடுத்திருக்கேங்க சார் ஆட்டோமொபைல்ல. ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்க சார்? அதான் மெக்கானிக்கல் போங்க. மெக்கானிக்கல் போங்க. நீங்க ஆல்ரெடி வொகேஷனல் படிச்சிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் ஆட்டோமொபைல் எடுத்திருக்கேங்க சார். அதான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ you have the mathematics, right? You are eligible for engineering, am I correct? Yes sir. Then get into mechanical or even automobile engineering. இங்க மகாலிங்கம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அதாவது see that people are taking care of sir ஒரு நான் அந்த ஒரு சாஃப்ட்வேர் னு சொன்னீங்கல்ல, ஆட்டோமேஷன் ஃபியூச்சர்ல வந்து நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஆட்டோமொபைலுக்கு எந்த இடத்துலயும் இல்ல, நம்ம காலேஜ்ல இருக்குன்னு சொல்லி ஆட்டோமொபைல் டாப் கிளாஸ்னு சொல்லிட்டேன். ஆட்டோமொபைல்ல வந்து இந்த வருஷத்துல இருந்து we are teaching telematics. டெலிமேட்ரிக்ஸ் கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள் சிஸ்டம், கம்யூனிகேஷன்ஸ் வித் வெஹிக்கிள்ஸ், அட்டானமஸ் வெஹிக்கிள் சிஸ்டம், அந்த மாதிரி வந்து எல்லாமே அதுல டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து கோடிங் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, அண்ட் மெக்கானிக்கல் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு. So all the fields are integrated. Yes. Good. So automobile பொறுத்த வரைக்கும் one of the finest college. நீங்க கட்டாயமா இந்த மாதிரி you can prefer Mahalingam also. So automobile பொறுத்த வரைக்கும் you can join automobile engineering or mechanical engineering pa. And you because நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் practical oriented கத்துட்டு இருந்திருப்பீங்க. So கட்டாயமா இந்த வருஷம் வந்து ஒரு இந்த மாதிரி மகாலிங்கம் ஈவன் ஆட்டோமொபைல் one of the finest college. கட்டாயமா நீங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி MIT campus you will prefer this Mahalingam. So கட்டாயமா எடுத்து படிங்க, ஒரு wonderful life உங்களுக்கு கிடைக்கும். சார் இன்னொரு கெஸ்ட் கேட்டிருக்காங்க, அவங்க நேம் இதுல போடல. சார் யூ டோல்ட் தட் ட்ரிபிள்இ வுட் பி ஆஃப் பெஸ்ட் சாய்ஸ், பட் எங்க ரிலேட்டிவ் வந்து 175 to 180 கட் ஆஃப்க்கு ட்ரிபிள்இ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வாட் டு சார்னு கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி 175 to 180னா ட்ரிபிள்இ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதுல மெயினா பாத்துக்கோங்க, இந்த பசங்க வந்து இந்த வருஷம் பாவம், இந்த 12th படிக்கிற பசங்க மாதிரி பாவப்பட்ட ஆட்கள் யாருமே கிடையாது. ரோட்ல போறவங்க எல்லாம் நின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க, போயிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு போக மாட்டாங்க. போற இடத்துல நின்று அப்புறம் என்ன படிக்கலான் இருக்கிற ஈஸின்னு சொல்லிப்பாரு. அதுக்கு ஒரு விஷயம் ஈஸியா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போலான்னு சொல்றாங்க, அதுக்கு போவாங்க. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிப்பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேண்டாம்ப்பா, அதை கொஞ்ச நாள்ல கழிச்சு ஐடி டிபார்ட்மெண்ட் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஈஸியை போய் படிப்பாங்க. தயவு செய்து அதென்ன 175 to 180க்குள்ள இருந்த யார் அவ்வளவு பெரிய ரிலேட்டிவ்னு எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் சொல்றதை கேட்காதீங்க. பாருங்க, நானும் இந்த கேள்விக்கு நானும் சிரிக்கிறேன், பிரின்சிபல் சாரும் சிரிக்கிறாங்க, HOD SNH சாரும் சிரிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது சிரிப்புக்குண்டான ஒரு கேள்வி.
அடுத்தவர்கள் சிரிப்பது போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதனால இந்த கேள்வி வந்து 175 to 180ங்கிறதுக்கு உங்க ரிலேட்டிவ் சொன்னது கட்டாயமான தப்பான ஒரு கைடன்ஸ். நம்பாதீர்கள். நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்ல டிபார்ட்மெண்ட் நீங்க ஈவன் IITs எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் EEE பயங்கர போட்டி இருக்கும். நம்ம ஊர்ல தான் இப்ப பாருங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, கேட்பதற்கே கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்படிலாம் கிடையாது. அருமையான டிபார்ட்மெண்ட், சூப்பரா படிக்கலாம், படிங்க, நல்ல காலேஜா பார்த்து படிங்க. மறுபடியும் சொல்றேன், ஏன்னா உங்க ரிலேட்டிவ் போய் கேட்கறப்ப நல்லா இல்லாத காலேஜ், அவருக்கு தெரிஞ்ச காலேஜ் ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருவாரு. அப்ப நீங்க அந்த காலேஜ்ல போய் மாட்டிக்காதீங்க, புரிஞ்சுதா? நல்ல காலேஜ்ல போய் படிங்க. இல்ல அது ஐ திங்க் இந்த வருஷம் தான் நம்ம கட் ஆஃப் வச்சுட்டு கோர்ஸ தேடுற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கோர்ஸ டிசைட் பண்ணிட்டு எந்த காலேஜ் அந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இந்த வருஷம். எஸ் 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 சார் அருணன் கேட்டிருக்காரு, சார் ஐ ஹேட் a doubt in choosing the department in taking mechanical or mechatronics department. எனிதிங் இஸ் ஓகே. அதாவது மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். ஆக்சுவலா எனிதிங் இஸ் ஓகே. see to that we are studying in a very good institute. மெக்காட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ஸ்டிடியூட் வந்து ஜெர்மன்ல இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. பட் படிக்கலாம், எது வேணாலும் நீங்க படிக்கலாம், நல்ல கல்லூரியான்னு பார்த்து படிங்க. ரைட். ஒரு ஃபேமா தெரிப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த ஸ்பேஸ் அப்படின்னு உடனே அவன் வந்து ஸ்பேஸுக்கு பறக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்பேஸுக்கு வந்து ஒரு நல்ல கல்லூரிகள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்டா அதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஐ டு நாட் வாண்ட் டு சே. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு தமிழ்நாட்டில் படிக்கிறது கல்லூரி IIT இருக்கு, IITல படிக்கலாம். தமிழ்நாட்டில் கல்லூரிகள் இருக்கான்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரைட். அதனால ரொம்ப ஃபேம்ல பசங்க நிறைய பேர் சிக்கி இருக்கிறீங்க, அதனால சிக்கிறாதீங்க. ரைட்டா? மெக்கானிக்கல் படிங்க அல்லது நல்ல கல்லூரியில போய் மெக்கட்ரானிக்ஸ் படிங்க. சார் ஜேகேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காரு, அஸ்வின் சார், இன் எனி கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் மெக்கானிக்கல், சிவில், வாட் ஆர் த ஸ்கில்ஸ் டு கெட் இன்டு பிக் கம்பெனிஸ் ஆஃப்டர் காலேஜ்? சார் சொன்னாங்க இல்லையா, மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா அந்த லைன்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள்ஸ், டிரைவர்லெஸ் காரு, அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன், இந்த லைன்ல படிக்கணும். EEE படிக்கிறீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் லைன்ல போய் நீங்க படிக்கணும். சிவில் படிக்கிறீங்களா 3D பிரிண்டிங், ஈவன் 3D பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்மளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயே 4D பிரிண்டிங் 3D பிரிண்டிங் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த லைன்ல படிக்கணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு ஃபியூச்சர்ல அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி மாறுமோ அதற்கு தகுந்தாற்போல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள், ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய கல்லூரியில போய் படிங்க. அதுதான் முக்கியமே தவிர, பரவாயில்ல நீங்க இப்பவே என்ன நாலேஜ் வளர்த்தணும்னு கேக்குறீங்க, ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நல்ல கல்லூரிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நன்றாகத்தான் படிப்பீர்கள். கவலைப்படாம உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதுல போய் படிங்க, பெரிய ஆயிரலாம். Sir, yes, Nivas. Sir, what about chemical engineering? Which is the best college? கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காலேஜ்ங்கிறது வந்து செக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், விச் இஸ் அட் காரைக்குடி. கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கல்லூரிக்கு, அதாவது வந்து ஜெயலலிதா மேம் பீரியட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சண்டை போட்டு அந்த காலேஜை வாங்கி JEE-ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. கொடுக்கவே முடியாதுன்னு ஸ்டப்பானா நின்று தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி இந்த செக்ரி. ஒரு வண்டர்ஃபுல் ரிசர்ச் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கே தெரியும், டாப் மோஸ்ட் 190க்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அதிகம் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரி இது. IIT டெல்லியில இருந்து IIIT இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத் வரைக்கும் எல்லாருமே இந்த காலேஜுடைய MOUல இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எடுத்துனே ரிசர்ச்சுக்கு பயங்கர எக்ஸ்போஷர் கிடைக்கும். வெளிநாடுகள்ல MS PhD பண்றதுக்கு அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். த டாப் மோஸ்ட் காலேஜ் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கு இந்தியாவிலேயே, ஏன் ஏசியாவிலேயே நம்பர் 1 காலேஜ் இவன் தான், செக்ரி தான். ஸோ இது கெமிக்கல் நம்பர் 1 காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ் போலாம். அடுத்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜில படிக்கலாம். ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி நொய்டா, which is the college under மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே படிக்கலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி, இந்த கல்லூரி எல்லாம் நீங்கள் போய் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதுக்கெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மிகச்சிறந்த கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிகிறது சார். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் சொல்லுங்க சார். நீங்க கேட்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நீங்க பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதற்கு கேட்பீங்க சார் இது கிடைக்கலன்னா அடுத்து எங்க சார் போலாம் அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. சோ அடுத்த கேள்வி வந்து நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லயோ அல்லது நீங்க கரியர் கைடன்ஸ் அஸ்வின் அப்படிங்கிற யூடியூப் சேனல், அதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கும்,
அதுல நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் பாக்குறப்போ உங்களுக்கு கட்டாயமா நான் ரிப்ளை பண்றேன். சார் பாலாஜி செந்தில்குமார் கேட்டிருக்காரு, BE and BTech are same but why different name in the 2 degree? இந்த கேள்விதான் எனக்குமே ஆன்சர் தெரியல. ஆக்சுவலா என்னன்னா அதாவது IIT-ல போய் படிச்சா NIT-ல போய் படிச்சா பிடெக் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே படிச்சா BE-ன்னு சொல்றாங்க, சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பிடெக்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல வேற நிறைய பேர் வந்து இந்த பசங்களை என்ன குழப்புறாங்கன்னா BE அப்படின்னா தியரி ஓரியன்டா, பிடெக்னா அப்ளிகேஷன் ஆஃப் the things what they have studied on. இத உடனே பசங்களா நினைச்சுக்கிட்டு ஐயோ BE EEE படிக்க கூடாது, BE மெக்கானிக்கல் படிக்க கூடாது, பிடெக் மெக்கானிக்கல் படிக்கணும்னு போறாங்க. சோ இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து மாணவர்களிடம் நிலவுகிறது. இந்த கேள்விக்கு உங்களோட ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, BE பிடெக்னு சொன்னா சில பேரு என்னங்கிறாங்கன்னா BE பிடெக் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னோம்னா, பாத்தியா BE பிடெக் கூட இவனுக்கு வித்தியாசம் தெரியல, இவனெல்லாம் ஒரு கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டானு பேசுறாங்க. வித்தியாசத்தை சொன்னால் இதுதான் வித்தியாசம்னா நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் ஈக்குவல் டு டெக்னாலஜின்னு போட்டு வச்சிருக்கான். அப்போ BE-ன்னு போட்டு படிக்கிறவன் எல்லாம் வந்து அப்ளிகேஷனா படிக்கிறது இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப என்ன தெரியுமா, BE தான் பிடெக், பிடெக் தான் BE, ரெண்டும் ஒண்ணுதான். இட் இஸ் நாட் டிஃபரெண்ட், இட் இஸ் சேம் அப்படிங்கிறது என்னோட ஒரு வாதம். அதனால நீங்க ஏன்னா நம்ம நாட்டுல அப்படி இருக்கு, வேற வழி இல்ல, என்ன பண்றது, பிடெக்னாலும் ஒண்ணுதான், BE-னாலும் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் சேம் ஆப்பர்ச்சுனிட்டி, சேம் விஷயங்கள் தான். அவன் வச்சிருக்கிற லேப் தான் BE லேப் தான் பிடெக்லயும் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லேப் தான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் IIT-லயும் இருக்கும். அதனால எல்லாம் ஒண்ணுதான். அதனால டோன்ட் திங்க் இட் இஸ் நாட் BE ஆர் பிடெக், BE இஸ் ஈக்குவல் டு பிடெக். அதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். Sir, next question is from Praveen. Sir, which course will make us work abroad? My brother is working abroad in an IT company. Will IT course make us work abroad? அதாவது நன்றாக படித்துவிட்டு நம் நாட்டை பெரிசாக இருக்க வேண்டும் நம்ம நினைக்கணும். ஜெனரலா நான் வெளிநாட்டுல போய் கிரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டு சொல்றவர்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும். அட நம்ம ஊர் காத்தையும் நம்ம ஊர் சொந்தத்தையும் நம்ம நாட்டையும் பெருசாக்காம அந்த நாட்டுல போய் உட்கார்ந்து அடுத்தவர்களிடம் கையேந்தி தானே நாம் வேலையை பார்க்கிறோம், அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஸ்டப்பானா நம்புங்க. வெளிநாட்டுக்கு போக கூடாது, வெளிநாட்டில் இருப்பவர்கள் நம்மை பார்த்து வியக்கும் வண்ணம் நாம் செயல்பட வேண்டும் என்று நினைத்து படியுங்கள். வெளிநாட்டுக்கு போறதுக்கு உங்களோட கேள்வி கிடைச்ச ஆன்சருக்கு வந்துடுறேன். வெளிநாட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படித்து போலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருப்பது உண்மைதான். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சீங்கன்னா நாங்க அவுட் சோர்ஸ் வெளியே போறோம், எங்களுக்கு வந்து ஆன்சைட் கிடைக்குமா அப்படின்னு பேசுவாங்க. ஆன்சைட் போய் படிச்சுட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், ஆன்சைட்டுக்கு போவாங்க, மாசத்துக்கு 3.5 லட்சம் சம்பளம் இருக்கும். சொல்லுவான், அண்ணா 1 லட்சத்தை மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போயிரும்னு அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியாது. எங்க மச்சான் ஒருத்தர் இருந்தார், எங்க மாமா இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கால இருந்தார், வரவே முடியல. எங்க மாமா வந்து மச்சான் எல்லாமே கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. நாம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேல நாம் எதற்கு பிறந்தோம் என்பதை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, 4 கடல் தாண்டி திரவியம் தேடுன்னு சொல்லிட்டாரு. நீங்க போய் தேடுங்க, ஆனால் கடைசியில் நம் நாட்டை பாருங்கள், நம் வீட்டை பாருங்கள், அதை பாருங்க. அவதான் நம்ம பிறந்ததுக்கான பெரிய அடையாளமே, அங்க செட்டில் ஆயிக்கிறது அல்ல. சோ ஒரு சின்ன அட்வைஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்காக. சார் ஹரிணி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் பெனிஃபிட்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் கேர்ள்ஸ்? இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களே கேர்ள்ஸ், இதெல்லாம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் கம்பெனிக்காரர்கள் வந்து புக் பண்ணி வச்சு எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ஜெண்டர் ரேஷியோ தேவைங்கிறதுனால எல்லாம் பசங்களாவே இருக்கிறாங்கிறதுக்காக புக் பண்ணி எடுத்துட்டு போறான். ஃபோர்டு, டஃபே, ரெனால்ட், நிசான் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே வேலையா இருக்கிற எங்காச்சும் கேர்ள்ஸ் படிக்கிறாங்களான்னு தேடி அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்குதான். அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது இட் இஸ் நாட் லைக் கேர்ளா இருக்கணும் நாங்க மெக்கானிக்கல் படிக்க முடியணும் இல்ல, அவங்க தான் டிஃபரெண்டா பெரிய அவங்க நல்ல கல்லூரியில் போய் நல்லா படிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஜேகேன்னு ஒரு கெஸ்ட் கேட்டிருக்காங்க சார், அஸ்வின் சார், வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் வாட் வில் பி த மினிமம் கட் ஆஃப் ஃபார் பிசி டு கெட் இன் டு டாப் காலேஜஸ் சார்?
இதுக்கான ஆன்சர் வந்து அவர் பிரின்சிபல் itself will provide. Dr. A. Ratnavelu sir itself will provide the answer for what is the scope for automobile engineering and what will be the minimum cutoff for your college. Every good college in Kerala. So however you tell your college cutoff, it both will be equal no for automobile engineering. Sir, for last year வந்து we got up to 120 cutoff was 120 for BC. That was the minimum. Scope வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து as I told you already இந்த கேம்பஸ்ல வந்து எங்களுடைய குரூப் லெகசி வந்து ஸ்டார்டட் வித் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ வி டீச் ப்ராக்டிகலி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வித் லெபார்டரிஸ் அண்ட் நவ் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் டெலிமேட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அந்த மாதிரி தான் கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்கோம். And also we have a lot of senior faculty members both in mechanical and automobile. Almost எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 10 to 20 years of experience. Many doctorates are there. So definitely அதுக்கு scope வந்து இருக்கு. ஏன்னா we have collaborated with many industries including TVS, TCS. And TCS ல இருந்து எங்களுக்கு வந்து recruitment எடுக்கிறாங்க especially for mechanical and auto. And also we have a company within the campus, Caresoft. அவங்களும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோல வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்காக நிறைய எடுக்கிறாங்க. So there are many scope since we are moving to automotive electronics. A lot of our laboratories are designed for that, and we have a company called VVDN in the campus. They recruit around 100 students every year. They also into a product company, automotive electronics ல தான் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So a lot of scope in MCET being an automobile engineering in upcoming days. That's what we are reviving and revising a lot of curriculum, looking into practical exposure for the students. Thank you, sir. Sir, Dilip, question கேட்டிருக்காரு. மேல போயிடுச்சு. AI and DS படிச்சா own company ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார்? கட்டாயமா திலீப், யூ கேன் வெரி வெல் ஸ்டார்ட். எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் நீங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்கில்டா இருக்கீங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுக்கோங்க. 2-3 மாணவர்கள் நல்ல ஒழுக்கமா இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஃப்ரெண்ட்ஸா ஆக்கிக்கிட்டு அவர்களோட சேர்ந்து நீங்க கட்டாயமா படிச்சு முடிச்சுனே ஸ்டார்ட் பண்றது நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் 3rd இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது 2nd இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பெனில இன்டர்ன்ஷிப் போய்க்கோங்க. கட்டாயமா நீங்க ஒரு வண்டர்ஃபுல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். Next message from May Prashant. Sir, aeronautical and aerospace engineering க்கு scope இல்லைன்னு சொல்றாங்க. Is it true or false? அப்படி சொல்ல முடியாது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இஸ் எ பார்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான். அப்ப நம்ம ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மட்டும் பேசினா போதுமானது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ கெட் இன்டு IIT பாம்பே, தே ஹேவ் போயிங் கம்பெனியோட உள்ளுக்குள்ள சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எங்க படிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் கட்டாயமாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு IIT-யில் மட்டுமே படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஈவன் IIST இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி, இந்த 2 IIT and IIST-ல போய் படிக்கலாம். அதுதான் மிக சிறந்த கல்லூரியாக நம்ம பார்க்கிறோம். மற்ற கல்லூரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா yes, I won't recommend. Sir, next question is from Vigneshwari. I think principal sir answer பண்ணா நல்லா இருக்கும். Sir, what will be the cut off this year in Mahalingam College for computer science oriented courses? அது வந்து I think அஸ்வின் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. கட் ஆஃப் அது டிபெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் ஏறும் குறையும். அதனால வந்து இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது வந்து இப்போ நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு கட் ஆஃப் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கட்டாயமா கட் ஆஃப் வந்து உயர்றதுக்கு தான் வாய்ப்பு வருது. லாஸ்ட் இயரை விட அதிகமாக சான்ஸ் இருக்கு. சான்சஸ் அதிகமா. கிருத்திகா நிறைய மெசேஜ் கேட்டிருக்காங்க சார். பெஸ்ட் கோடிங் ஃபார் ECE டிபார்ட்மெண்ட் என்ன கேக்குறாங்க. கிருத்திகான்னு ஒரு பொண்ணு. கோடிங் அப்படிங்கறதே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான். அதுதான். அதனால நீங்க C++, ஈவன் பைத்தான் ப்ரோக்ராமிங், R ப்ரோக்ராமிங், L ப்ரோக்ராமிங் நிறைய வந்துருச்சு. கோடிங் அப்படிங்கிறது எது பெஸ்ட் எல்லாம் கிடையாது. நீங்க எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கறதான். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சென்னையில இருந்து நீங்க கோயம்புத்தூர் வரணும், அதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்க சென்னையில இருக்கிறீங்க, கோயம்புத்தூர் வரணும். அல்லது நீங்க இப்ப நம்ம ஊர்ல இருந்தே பேசுவோம், கோயம்புத்தூர் இருக்கிறீங்க, சென்னை போகணும் அப்படிங்கறதா ப்ராப்ளம். அது நீங்க சேலம் போயும் போலாம், திருச்சி போயும் போலாம். சேலம் போய் போறது C ப்ரோக்ராமிங், திருச்சி போய் போறது பைத்தான் ப்ரோக்ராமிங், அவ்வளவுதான். எனக்கு தேவை நீ சென்னை போயிருக்கணும், அவ்வளவுதான். நீ அதை எப்படி போனேங்கிறது உங்களோட விஷயத்துல தான் இருக்கு. அதை நீங்க எந்த கோடிங் ஸ்கில் வேணாலும் நீங்க கத்துக்கலாம். எனிதிங் இஸ் ஓகே.
Praveen ஒரு எக்கனாமிக்ஸோட கேட்டிருக்காரு சார், which is the best course to earn nearly 50,000 at the beginning? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் போலாம், உங்க ஸ்கில்ல நீங்க எம்பவர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் தே ஆர் ப்ரொவைடிங். மெக்கானிக்கல்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வருவாங்க, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வருவாங்க. ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கம்பெனிஸ் வருவாங்க. ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் வருவாங்க. என்ன நம்மளோட ஃபேட், நம்ம இந்தியாவோட ஃபேட் என்னன்னா ஐடி கம்பெனிஸ் தான் வந்து ஃப்ரெஷருக்கு அதிகமா சம்பளம் கொடுத்து எடுக்கிறாங்க. அப்படிங்கறதுனால ஐடி பொறுத்த வரைக்கும் 50,000 அப்படிங்கிறது ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு போனா ஈஸியா இருக்கும். லைக் Zoho, Amazon, ThoughtWorks, Excelarcom, Infoview, Freshworks, Mr. Cooper, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. JK ஒரு கெஸ்ட் கேட்டிருக்காரு சார், what should CBSE students do next? Also I don't know my cutoff. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இப்போதைக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது, அமைதியா வெயிட் பண்ணுங்க. 31ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் நிறைய கட் ஆஃப் தான். போன வருஷமே 190ல மட்டும் 1500 பேர் இருந்தாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட்டாயமா குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ரிசல்ட்டே லாஸ்ட் 3 இயரோட ஆவரேஜ் பார்த்துக்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த ஸ்கூல்ல. எப்படி இருந்தாலும் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கம்ப்யூட்டர் சாரி சிபிஎஸ்சிலையும் கட் ஆஃப் அதிகமா போகுது, ஸ்டேட் போர்டு அதிகமா தான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டெசிமல்ல தான் இந்த வருஷம் பயங்கர மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கட்டாயமா ஒரு நல்ல காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பாங்க. அவங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது ஏன்னு தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வெயிட் பண்ணுங்க. சார் ஐ திங்க் நெக்ஸ்ட் क्वेश्चन திலீப் அண்ட் திலீப் கேட்டிருக்காரு. பிரின்சிபல் சார், ப்ளீஸ் டெல் அபவுட் ஏஐ அண்ட் டிஎஸ் ஸ்கோப் அண்ட் கட் ஆஃப் இன் யுவர் காலேஜ். இல்லைங்க, அதுதான் இப்ப நம்ம கட் ஆஃப் தான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். ஸ்கோப் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் வந்து எல்லாமே ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் எம்எல், அதுதான் வந்து ஃபியூச்சர் இன் ஆல் ஃபீல்டு. அவரு மிஸ்டர் அஸ்வின் சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி எல்லா இன்ஜினியரிங்லயும் அது வந்து இப்போ மேண்டேட்டரிங்கிற மாதிரி வந்துடும். வி ஆர் ஆல்சோ ஃபோக்கஸிங் டு டீச் ஏஐ, டேட்டா சயின்ஸ், எம்எல் இன் ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நாட் ஓன்லி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. பட் என்ன இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏஐடிஎஸ்னு ஒரு டிகிரி வாங்கிட்டு போற போது கம்பெனிஸ் மே கிவ் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு தோஸ் கேண்டிடேட்ஸ். அதனால இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் அப்படிதான் இருந்து, இந்த வருஷம் அப்படிதான் இருக்கு. மெனி பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் ஏஐடிஎஸ். ஈவன் கம்பெனிஸ் ஆர் ஆஸ்கிங் சப்ஜெக்ட் வைஸ். இப்போ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ படிச்சிருக்கானா, டிஎஸ் படிச்சிருக்கானா, கிளவுட் படிச்சிருக்கானா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எம்எல் படிச்சிருக்கானா அப்படின்னு. இது எல்லாமே ஏற்கனவே இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜா நிறைய சாப்டர்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய கோர்சஸ் வந்து ஃபோக்கஸ்டா இந்த ஏரியால வந்து படிக்க போறாங்க, அலாங் வித் சம் கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த ஏஐடிஎஸ் அண்ட் ஏஐஎம்எல் அந்த மாதிரி கோர்சஸ்ல கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. கட் ஆஃப் இப்போ சொல்ல முடியாது, சார் சொன்ன மாதிரி அது நாளைக்கு தான் we have to wait and see. டெஃபினட்டா அதிகமா தான் இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா எல்லாம் எவ்ரிபடி இஸ் ப்ரிஃபரிங் ஒன்லி தீஸ் கோர்சஸ் அப்படிங்கிற போது கண்டிப்பா அதிகமா இருக்கும். Probably this may be the last question, sir. Sir, in the year counseling processல ஏதாவது changes இருக்குமா? மே பிரசாந்த். இருக்காது. மே பிரசாந்த், there would not be any changes this year. Totally 10-step process counseling பொறுத்த வரைக்கும் TNA-வை. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டை வந்து ஆன்லைன்லயே வந்து உள்ளுக்குள்ள போட சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல போன வருஷம் நேர்ல வெரிஃபை பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சர்டிபிகேட்டை வந்து ஆன்லைன்லயே வெரிஃபை பண்ணுவாங்க. மூணாவது ப்ராசஸ். நாலாவது ப்ராசஸ் வந்து ரேண்டம் நம்பர் அக்சஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் ரேண்டம் நம்பர் என்னங்கிறது நான் நிறைய என்னோட யூடியூப் வீடியோல போட்டு நீங்க போய் செக் பண்ணுங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆறாவது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் லைக் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங், பிடபிள்யூடி கவுன்சிலிங். அதுக்கப்புறம் ஏழாவது ப்ராசஸ் வந்து ஒகேஷனல் கவுன்சிலிங். எட்டாவது ப்ராசஸ் வந்து அகாடமிக் கவுன்சிலிங். 9th ப்ராசஸ் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். 10வது ப்ராசஸ் வந்து எஸ்சிஏ இருந்து எஸ்சி அந்த ரிசர்வ்டு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து மாத்தி கொடுக்கறது. ஸோ மொத்தம் 10 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும். இந்த வருஷமும் அதே தான் ஃபாலோ பண்ண போறாங்க. tnaonline.org அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். Sir, one more question from Abhinay Yashoda D. Sir, what is the benefits in electrical தப்பா டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், electrical engineering for girls? From Abhinay Yashoda. What is the benefit of electrical engineering for girls? எவ்ரிதிங். இது கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு அப்படின்லாம் இல்ல. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா எப்பவுமே வந்து சேஃபர் சைடு, அதாவது வந்து எவர் கிரீன் சேஃபர் சைடா அவங்க இருந்துக்கலாம்.
ஏன்னா இப்ப ஐடி கம்பெனிக்கும் போகலாம், எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கும் போகலாம். அதே சமயத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சிவில் இன்ஜினியரிங் மாதிரி. ஈவன் சிவில் இன்ஜினியரிங் கூட ஐடி கம்பெனி கொஞ்சம் குறைச்சுதான் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஆனா ட்ரிபிள் ஐ பொறுத்த வரைக்கும் சர்க்யூட் டிபார்ட்மெண்ட் சொல்லி அவங்களுக்கும் அதிகமா எடுப்பாங்க. சோ அதனால ட்ரிபிள் ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாணவர்களுக்கு நிறைய கால் அங்கங்க வைக்க முடியும். அதனால ட்ரிபிள் ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன், இட் இஸ் நாட் ஃபார் கேர்ள்ஸ், ஜெனரலாவே அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி தான். Another question, sir. Srivartini from Srivartini. My aim is to become a pediatrician. What are the skills to be developed by me, sir? யோகா கத்துக்கோங்க, மெடிடேஷன் கத்துக்கோங்க, முடிஞ்ச டாக்டருக்கு படிங்க. அப்புறம் மேபி ஹோம் சயின்ஸ் படிச்சேன்னா படிச்சுக்கலாம். அல்லது இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூ கேன் வெரி வெல் கோ. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க பார்க்கலாம். Sir, I think more or less almost எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். நீங்க கடைசி ஏதாவது ஃபைனல் தாட் சொன்னீங்கன்னா நம்ம மீட்டிங் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 hours ஆயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்பா அம்மாவை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பாக்குறதுனால அப்பா அம்மாக்களுமே வந்து பசங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு போயிருக்கிறாங்க. நம்ம 100 பேர்த்த பாக்குறோம்னா 50 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சொல்வதை கேட்காத மாணவர்கள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்வதல்ல. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எங்க அப்பா என்னை திட்டுறாங்க, எங்க அம்மா என்னை திட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அப்பா திட்டுறது அம்மா திட்டுறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை திட்டணுங்கிறதுக்காக திட்டுறது அல்ல. அவர்களோட இன்டென்ஷன் வந்து உங்களை திட்டுறதல்ல, நீங்க நல்லா இருக்கணுங்கிற இன்டென்ஷன் தான். அவர்கள் வார்த்தைகள் வேணா டிஃபரெண்டா இருக்கலாமே தவிர அவர்கள் சொல்ல வந்த விஷயம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா அம்மா சொல்றதை நல்லா கேளுங்க. அவர்களை வந்து நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா படிப்பு உங்களிடம் வந்துவிடும், ஒழுக்கம் உங்களிடமிருந்து வந்துவிடும், இந்த சொசைட்டியிலிருந்து உங்களுக்கான ரெகக்னிஷன் வந்துவிடும். ஸோ நான் எப்ப சொன்னாலும் இதான் சொல்லுவேன், யார் ஒருவர் பெற்ற தாயையும் தந்தையும் மதிக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுகிறார்கள். அதனால உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. ஆல் த வெரி 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 பெஸ்ட் ஃபார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க. So take care of your parents. Thank you very much, sir. Ashwin sir, formally we close this meeting and I hand over the session to Dr. Sri Ramachandran, Assistant Professor, Mathematics Department. Sir, Sri Ram sir, over to you. Yes, sir. Thank you, sir. Good evening to one and all present here. It is my privilege to propose vote of thanks for today's interactive online career guidance program for +2 students. At the outset, I would like to thank our today's guest, Shri R. Ashwin, career guidance expert, the entrance gate, for accepting our invitation immediately. Today's guidance program was a pool of facts and minute details on scope of engineering and its placement opportunities. The informative and interactive session is an eye-opener for the parents and their wards that are in the pressure of identifying correct path for acquiring their educational dreams. Sir, இந்த வருஷம் வரும் வருடங்களில் கோர் பிரான்ச் EEE, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், E&I have very good future. CSEIT-யில் கிடைப்பது போல் நல்ல வேலை வாய்ப்பு இதிலும் உள்ளது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுப்ப கல்லூரி தான் மிக மிக முக்கியம். இரண்டாவது, கல்லூரியின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது வந்து ஒரு பெரிய கட்டடத்தை மட்டும் குறிப்பது அல்ல. அதில் இருக்கும் முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் நேரில் சென்று பார்த்து அதில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பதை நேரில் சென்று பார்த்து நீங்கள் சேர வேண்டும் என்பது கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. மூன்றாவது விஷயம், நீங்கள் நன்றாக படித்தால் உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தலாம் என்று கூறியதும் மிக மிக அருமை. Thank you for this very informative session, sir. Thank you. And also, yes sir, நீங்க பொறுமையாக அனைத்து கொஸ்டின்களுக்கும் ஒரு விடை அளித்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. மாணவர்களுக்கு இது மிகவும் பிடித்தமாக இருந்தது. சாட் பாக்ஸ்ல வந்து இதுக்கு நிறைய மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். Thank you very much, sir. Thank you, sir. It's my pleasure. Thank you.
Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ வெரி மச். உங்களை போன்ற பெரியவர்களின் நல்ல வார்த்தையை கேட்கறது கூட எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். சோ எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் எனக்கு முடிஞ்சது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Yes, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you. I like to render my sincere thanks to our principal, sir, Dr. A. Ratnavelu, for the support and guidance in organizing and conducting this career guidance program successfully. Thank you, sir. I would also like to thank Dr. I. Rajendran, Senior Professor and HOD Mechanical Engineering, Dr. A. Sendulkumar, Senior Professor and HOD Electrical Engineering, Dr. A. Saktivel, HOD First Year Programming, for providing encouragement and support in organizing this career guidance program. Thank you, sirs. My sincere thanks to all my colleagues from Science and Humanities Department, online support team members, admission coordinators, and Mr. Selva sir, Associate the Entrance Gate, for their cooperation. I extend my thanks to the parents and students who have been part of this program. Once again, I thank you all for your support. Thank you. Thank you. Ashwin sir, thank you for your wonderful timing and nice session, sir. My pleasure, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you one and all to who took part in this meeting. Thank you all. Thank you. Thank you, sir. Thank you, Ganagala. Thank you. Sir, good evening, sir.